Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 7 science chapter 9 life process in animals. Okay, life process அப்படினா விலங்குகளின் வாழ்க்கை முறை அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவன். If your food is fully digested before you eat again, you won't need medicine for pain. அப்படின்ற ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறளோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒருவர் முன்பு சாப்பிட்ட உணவு ஓகே ஜீரணம் ஆயிடுச்சு, டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நன்கு அறிந்து அதன் பிறகு சாப்பிட்டா அவன் உடம்புக்கு என்ன தேவையில்லை, மருந்து என்று ஒன்றது தேவையில்லை அப்படின்றத பத்தி திருவள்ளுவர் அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த கிரேட் 6 சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கியூரியாசிட்டி சாப்டர் லிவிங் கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் their characteristics we learn about process essential for living beings. Okay, in grade 6 science, okay, already என்ன பார்த்திருக்கோம், grade 6 science text bookல இதே மாதிரி living creatures அப்படின்ற டாபிக்ல living creatures exploring their characteristic அப்படின்ற டாபிக்ல இதை பத்தி படிச்சிருக்கோம். அப்படி எதை பத்தி படிச்சிருக்கோம், we learned about process essential for survival of living things. உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான தேவைகள் எதுன்னு பார்த்தா one is nutrition. nutrition என்னன்னு சொல்லுவோம், உணவு. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா சுவாசம். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரியேஷன் உணவு கழிவுகளை வெளியேற்றுதல். அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். இதெல்லாம் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. தீஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு லைஃப் ப்ராசஸ். இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றோம், லைஃப் ப்ராசஸ், விலங்குகளோட வாழ்க்கை முறை. In this chapter we learn about life process such as nutrition and respiration in detail. ஓகே, இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா நியூட்ரிஷன், ஓகே, அதோட உணவு மற்றும் உணவு முறை மற்றும் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு அதோட சுவாசம். ஓகே, விலங்குகளோட உயிரினங்களோட என்னன்னு எதை பத்தி படிக்க போறோம், விலங்குகளோட உணவு முறை மற்றும் அதோட சுவாச முறை அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இந்த பிக்சர்ல அழகா உயிரினங்களோட வாழ்க்கை முறையை பத்தி கொடுத்திருக்காங்க. அழகா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபேமிலி உட்காந்து மரத்தடியில உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மரத்தடியில என்ன இருக்கு, பேர்ட்ஸ், பறவைகள்லாம் அழகா பறந்துட்டு இருக்கு. மரத்துல என்ன இருக்கு, நல்லா காய் காய்ச்சி இருக்கு. அதே மாதிரி பேர்ட்ஸ், பறவை இனங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன இருக்கு, ஒரு மாடு, ஓகே, மாடு அதோட கன்றோட இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க ஒரு பாண்ட் இருக்கு. ஓகே, அந்த பாண்ட்ல என்ன இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஃப்ராக் இருக்கு, ஓகே, ஃப்ராக் இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு, க்ரோ இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு பூந்தோட்டம் இருக்கு. பூந்தோட்டத்துல என்ன இருக்கு, ஹனி பீஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய உயிரினங்களை கொடுத்திருக்காங்க. உயிரினங்களோட உணவு முறை மற்றும் அதோட சுவாசம் அப்படின்ற டாபிக்ல தான் இந்த லெசனை பத்தி நம்ம படிக்க போறோம். Observe your surroundings and notice what animals eat. ஓகே, உன்னோட சுற்றுப்புறத்தை நம்ம உற்று நோக்கணும்னா, ஓகே, அதை பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவோம், அனிமல்ஸ், விலங்கினங்கள் எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அனிமல்ஸ் eat different types of food. ஓகே, அனிமல்ஸ் வந்து என்ன பண்ண, பல விதமான உணவுகளை சாப்பிடும். Bees and sunbirds suck the nectar of flowers while infants of humans and many other animals feed on the mother's milk. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம், பீஸ்னா என்னன்னு சொல்லுவோம், ஹனி பீ அப்படின்னு, தேனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பீஸ். அண்ட் சன்பேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், இந்த சிட்டுக்குருவியை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம சன்பேர்ட்ஸ், சூரிய பறவைன்னு சொல்லலாம். சக் நெக்டார், நெக்டார் அப்படின்னா என்னன்னு சொல்ல நம்ம தேன். ஓகே, தேன் எதுல இருந்து, பிளவர்ஸ், ஓகே, மலர்களிலிருந்து அது தேன்களை உறிஞ்சும். எது, தேனீக்களும் அதே மாதிரி சிட்டுக்குருவிகளும் என்ன பண்ணும், பூக்களிலிருந்து அதோட தேனை உறிஞ்சுது. வைல் இன்ஃபான்ஸ் ஆஃப் ஹியூமன், இன்ஃபான்ஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னா குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ், வேறு விதமான விலங்குகள் எதை மாதிரி சாப்பிடுறது, மதர்ஸ் மில்க், ஓகே, அம்மாவோட மில்க், ஓகே, மதரோட பாலை அது சாப்பிடும். ஸ்னேக்ஸ் லைக் பைத்தான் swallow the animals they prey on. ஓகே, ஸ்னேக்ஸ் லைக் பாம்புகள், லைக் பைத்தான், பைத்தான்னா என்னன்னு சொல்லணும், மலைப்பாம்பு. ஓகே, ஸ்வாலோ அப்படின்னா முழுங்குறது, அது என்ன பண்ணும், மற்ற அனிமல்ஸ் அப்படி என்ன பண்ணும், முழுங்கிடும். சம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஃபில்டர் டைனி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோட்டிங் நியர் பை அண்ட் ஃபீட் அப் ஆன் தேம். அதே மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா நீர் வாழ்வன. இந்த நீர்ல வாழற விலங்குகள் எதுனா, ஃபிஷஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஃபிஷ், வேல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணும், அங்க இருக்கிற சின்ன சின்ன அந்த பார்ட்டிகல்ஸ், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது மிதந்துட்டு வர ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது சாப்பிடும். அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். அனிமல்ஸ், ஓகே, விலங்கினங்கள் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ், ஓகே, மனிதர்கள் உட்பட என்ன சொல்றாங்க, எனர்ஜி எதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபுட்ல இருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. which enables them to carry out various life process. அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் எதுல இருந்து, எனர்ஜி எதுல இருந்து கிடைக்குதுன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து தான். அனிமல்ஸ் கன்சியூம் ஃபுட் தட் கண்டெய்ன்ஸ் காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸ் சச் as carbohydrates, proteins and fats. ஓகே, அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எங்கெங்க இருந்து ஃபுட் கிடைக்குதுன்னா, என்ன மாதிரி விதத்துல ஃபுட் கிடைக்குதுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ்னா மாவு பொருட்கள், புரோட்டீன் அப்படின்னா புரதச்சத்து, அண்ட் ஃபேட்னா எதுன்னு சொல்லுவோம், கொழுப்பு சத்து. இந்த மாதிரி ஃபார்ம்ல தான் என்ன கிடைக்குது, அவங்களுக்கு தேவையான ஃபுட் எடுத்துக்கிறாங்க. தீஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் காம்போனன்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு சிக்கலான
சிக்கலான ஃபுட் ஐட்டம் மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் காம்ப்ளெக்ஸ். தீஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் காம்போனன்ட்ஸ் ஹாவ் டு பி broken down into simpler forms. அவங்க எடுத்து இருக்குது காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கும் போது, இப்போ புரதச்சத்து அப்படின்னு வரும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டா இருக்கும்போது அது என்ன ஆயிடுது, பிரேக் ஆகி சிம்பிளர் ஃபார்மா நம்ம உடம்புக்குள்ள அது மாத்துது. ஓகே, டு பி பிரேக் டவுன் இன்டு சிம்பிளர் ஃபார்ம்ஸ் பிஃபோர் த பாடி கேன் யூஸ் தேம். ஓகே, நம்ம உடம்பு அந்த சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் என்னவா மாறுது, சிம்பிள் ஃபார்மா மாறிதான் உடம்பு தனக்கு தேவையானதை எடுத்துக்கிறது. பட் how does this process happen? ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த லெசன்ல படிக்க போறோம். Breaking down of complex food components into simpler form occurs in a long tube called alimentary canal. ஓகே, breaking down of complex food. ஓகே, இந்த சிக்கலான உணவுப் பொருள் என்ன ஆயிடுது, இந்த சிக்கலான உணவுப் பொருள் வந்து என்னவா மாறுது, சிம்பிள் ஃபார்ம், சாதாரண ஃபார்மா மாறுறது எதுல நடக்குதுன்னா, இன் a long tube called elementary canal. ஓகே, எலிமெண்டரி கேனல் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, உணவு குழாய். ஓகே, இது இந்த மாதிரி பிரேக் ஆயிட்டு எது வழியா போகுது, உணவு குழாய் மூலமா நம்ம உடம்புக்கு போகுது. திஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் இன் த மவுத். ஓகே, இந்த ப்ராசஸ், ஓகே, இந்த முறை எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட மவுத், வாய் பகுதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் எதுக்கு போறோம், வாய் பகுதிக்கு போகுது. அண்ட் ends in the anus. ஓகே, அது எங்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ஆனஸ். ஆனஸ்னா என்னன்னு சொல்லணும்னா ஆசனவாய். As food moves through this canal, digestive juices segregated at different parts break into simpler forms. As food through this canal, okay, இந்த ஃபுட் உணவு குழாய் வழியா போகும்போது, ஓகே, நம்ம டைஜஸ்டிவ் ஜூசஸ், ஓகே, ஸ்டமக்ல கிரியேட் ஆகிற ஜூசஸ் எதுனா டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஓகே, ஜீரணத்தோட சாறு. ஓகே, டைஜஸ்டிவ் ஜூசஸ் செக்ரிகேட்டட் அட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் பிரேக் இன்டு சிம்பிளர் ஃபார்ம்ஸ். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை, ஓகே, காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய நம்ம நிறைய உணவு வெரைட்டி ஆஃப் உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது அது என்னவா மாறுது, சிம்பிளர் ஃபார்மா மாறுது. அந்த சிம்பிளர் ஃபார்ம்னா சாதாரண ஃபார்மா மாறுது. அதை மாத்துறது எது அப்படின்னு பார்க்கும்போது உணவு குழாய் மூலமா அது உள்ள போகும்போது, ஓகே, உணவு குழாய் வழியா அது உள்ள போகும்போது டைஜஸ்டிவ் ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பிரேக் பண்ணும். எதை, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் பண்ணி டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரிகேட்டட் அட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் பிரேக் இன்டு சிம்பிளர் ஃபார்மா மாத்துறது எதுன்னா நம்ம வயிற்றுல ஸ்டொமக்ல ஃபார்ம் ஆகிற திஸ் டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா இருக்கிற ஃபுட்டை பிரேக் பண்றது எதுனா இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ். அது எங்க செக்ரிகேட் ஆகுதுன்னா ஸ்டொமக்ல செக்ரிகேட் ஆகுது. தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் இஸ் அப்சர்வ்ட் பை டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் எலிமெண்டரி கேனல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடி டு கேரி அவுட் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் தான் அப்சர்வ்னா என்ன, உறிஞ்சுது. எதை உறிஞ்சுது, டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் உணவு குழாய் மூலமா வரக்கூடிய இந்த சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் பொருளை அப்சர்வ் பண்ணி அது எங்க போகுது, நம்ம உடம்போட டிஃபரெண்ட் பார்ட்ஸுக்கு எங்க போகுது, நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனும் வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜியை கொண்டு போகுது. தேவையான வேரியஸ் பார்ட்ஸுக்கு அது கொண்டு போற வேலையை இந்த உணவு குழாய் செய்யுது. நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். நெக்ஸ்ட், விலங்குகள்ல அதோட உணவு முறை. ஓகே, விலங்குகளோட என்னன்னு சொல்லணும், பல உணவுகளோட நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகளின் உணவு முறை. How do the complex food components get broken down into simpler forms and used by the body in various animals? ஓகே, எப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் காம்போனன்ட்ஸ், இப்போ சொன்னாலே கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன்ஸ், இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லணும், காம்ப்ளெக்ஸ் ஃபுட் காம்போனன்ட்ஸ். இது எப்படி பிரேக் ஆயிட்டு ஓகே நம்மளோட உடம்போட நிறைய பார்ட்ஸ் அதை யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. இஸ் திஸ் ப்ராசஸ் தி சேம் இன் ஆல் அனிமல்ஸ் ஆர் டஸ் இட் வேரி? இந்த ப்ராசஸ் எல்லா அனிமல்ஸ்க்கும் சேமா இல்ல வேரி ஆகுதா? லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ் இன் ஹியூமன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல பார்க்க போறோம், நம்ம மனிதர்கள்ல இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, மனிதர்களோட எதுன்னு சொல்றோம், ஃபுட் ப்ராசஸ், நியூட்ரிஷன், எப்படி எது ஃபுட் பிரேக் ஆகி அது இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் மனிதர்களிடத்திலிருந்து தொடங்குவோம். 9.11 டைஜஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, டைஜஷன், ஓகே, மனிதனோட என்னது, ஜீரண அமைப்பு. ஓகே, உணவு முறை அமைப்பு. டைஜஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்ல, செரிமான அமைப்பு, மனிதர்களோட செரிமான அமைப்பு. Let us trace the journey of food inside our body as it passes through the different parts of alimentary canal. Okay, let us trace. Okay, இந்த பயணத்தை நம்ம பார்க்கலாம், எப்படி போகுது உணவுல இருந்து வெவ்வேறு பகுதிக்கு. நம்ம வாயில முதல்ல வைக்கிற உணவு பொருள் எப்படி வெவ்வேறு பகுதிக்கு அது செல்லுது அப்படின்றத பத்தி உணவு குழாய் மூலமாக நம்ம சாப்பிட்ற பொருள் ஃபர்ஸ்ட் உணவு குழாய் மூலமா போகுது. அதுல இருந்து என்ன ஆகுது, டைஜஸ்டிவ் ஜூஸ் பிரேக் பண்ணி வெவ்வேறு பகுதிக்கு எப்படி சொல்லுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். பிகினிங் வித் த மவுத் கேவிட்டி. நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், வாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பிகினிங் வித் த மவுத் கேவிட்டி.
The journey of the food you eat begins when it enters your mouth. First நம்ம சாப்பாடை எதுல வைக்கிறோம்? வாயில வைக்கிறோம். வாயில அப்ப எங்க ஃபர்ஸ்ட் ஜேர்னி அதோட பயணம் எங்க தொடங்குதுன்னா வாயில இருந்து தொடங்குது. Your teeth break down food you eat into smaller pieces by the process of crushing and chewing. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? வாயில வச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? பற்கள் மூலமா அதை என்ன பண்றோம்? நம்ம பிரேக் பண்றோம். ஓகே, சின்ன சின்ன ஸ்மாலர் பீசஸா பிரேக் பண்றோம். என்ன மாதிரி ப்ராசஸ் மூலமாக? கிரஷிங், நொறுக்குதல். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? கிரஷ் பண்றோம். பெரிய 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 பார்ட்டிகல்லாம் கிரஷ் பண்றோம். அதே மாதிரி சீவிங் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? மெல்லுதல். ஓகே, மெல்லுதல் மூலமா பிரேக் பண்றது மூலமா என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய பெருசா இருக்கிறத ஸ்மாலர் ப்ராசஸா பண்றோம். ஸ்மாலரா அதை நம்ம பண்றதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம்? கிரஷிங் அண்ட் சீவிங். திஸ் ப்ராசஸ் ஆஃப் இனிஷியல் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன்டு ஃபைன் பீசஸ் ஆர் கால்ட் மெக்கானிக்கல் டைஜஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். ஓகே, பிரேக் டவுன் ஆஃப் த ஃபுட் இன்டு ஃபைன் பீசஸ். ஓகே, பெருசா இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகளை சின்ன சின்ன பார்ட்டிகளா மாத்துறதுக்கு பேரு தான் மெக்கானிக்கல் டைஜஷன். இயந்திர தன்மையான என்னன்னு சொல்றோம்? செரிமானம் அப்படின்னு சொல்லலாம். Think about your favorite food. Does your mouth feel watery? Think about your favorite food. நம்ம இதை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவை நம்ம நினைச்சாவே நம்ம மவுத்ல என்ன ஆகுது? வாட்டரியா இருக்கா? நீர் சுரக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. This happens because of more saliva that gets released when you recall your favorite food. Okay, இப்ப this happens. Okay, this happens. இது எதால நடக்குது அப்படின்னு சொன்னா saliva. Salivaனா உமிழ்நீர் சொல்லலாம், இல்ல எச்சில்னு சொல்லலாம். That gets released when you recall your favorite food. Okay, அப்ப நமக்கு பிடிச்ச உணவை நம்ம நினைச்சோம்னாவே என்ன ஆகுது? நம்ம நாக்குல இருந்து என்ன ஆகுது? ஒரு உமிழ்நீர் சுரக்குது. What do you think is the role of saliva in your mouth? Okay, what do you think is the role of? அப்ப அதோட ரோல் என்ன? நான் உமிழ்நீர் அல்லது சலைவாவோட நம்மளோட வாய்க்குள்ள இருக்கிற உமிழ்நீர் அல்லது சலைவாவோட பகுதி இது. அதோட வேலை என்ன? வாட் இஸ் த ரோல்? வாட் டு யூ ஃபீல் வென் யூ ஈட் அதர் டைப் ஆஃப் ஃபுட் சச் எஸ் சப்பாத்தி? லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஓகே, வாட் டு யூ ஃபீல்? அதே மாதிரி நீ வேற விதமான பொருட்களை சாப்பிட்ற. ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லலாம்? சப்பாத்தியை சாப்பிட்றோம். அப்ப லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் எது மாதிரி நீ ஃபீல் பண்ற. டேக் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் சப்பாத்தி ஆர் எ பைட் சைஸ்டு போர்ஷன் ஆஃப் பாயில்டு ரைஸ் அண்ட் சீவ் இட் ப்ராப்பர்லி. டேக் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் சப்பாத்தி, ஒரு சின்ன சப்பாத்தி, கோதுமை மாவுல செய்யறோம் இல்லையா அந்த சப்பாத்தி, ஆர் எ பைட் சைஸ் போர்ஷன் ஆஃப் பாயில்டு ரைஸ். ஒன்னு சின்ன பீஸ் ஆஃப் சப்பாத்தி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஓகே என்ன பண்றோம்? நம்ம பாயில்டு ரைஸ் இருக்கு இல்லையா? ஓகே, அரிசி, வேக வச்ச அரிசி இருக்கு இல்லையா? ஓகே, அதை சீவ் பண்ணி அந்த கொஞ்சோண்டு போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த கொஞ்சோண்டு போர்ஷன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். ரைஸ் அண்ட் சீவ் இட் ப்ராப்பர்லி. நல்லா மென்னு என்ன இருக்கு? அந்த பாயில்டு ரைஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்? நல்லா ஸ்மாஷ் பண்ண பாயில்டு ரைஸ் எடுத்துக்கிறோம். அட் ஃபர்ஸ்ட் த சப்பாத்தி ஆர் ரைஸ் ஆஸ் இஸ் இனிஷியல் டேஸ்ட். ரெண்டுமே என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வாயில போட்ட உடனே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். பட் ஆஸ் யூ கண்டினியூ சீவிங், ஆனா கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மென்னுட்டே இருந்தோம்னா do you notice a change in taste? ஓகே, தனித்தனியும் சாப்பிடும்போது நீ ஏதாவது டேஸ்ட் ஃபீல் பண்ணிருக்கியா? ஏதாவது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கா? the food begins to taste sweet. அப்போ டைம் ஆக ஆக என்ன ஆகும்? அந்த ஃபுட்டு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஹேவ் யூ எவர் வண்டர்ட் why this happened? ஓகே, நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்தி ஆர் ரைஸ் கண்டெயின் ஸ்டார்ச். ஓகே, சப்பாத்திலயோ இல்ல அரிசிலயோ என்ன இருக்கு? ஸ்டார்ச் அப்படின்ற மாவு பொருள் இருக்கு. ஸ்டார்ச் அப்படின்றது ஒரு மாவு பொருள். which is a type of carbohydrate. அது என்னது? ஒரு விதமான கார்போஹைட்ரேட்டை சேர்ந்தது. அப்ப சலைவா contains a digestive juice that help break down starch into sugar. நம்மளோட சலைவா, நம்மளோட உமிழ்நீர், வாயில சுரக்கிற அந்த உமிழ்நீர் என்ன பண்ணுது? ஓகே, கண்டெய்ன்ஸ் அதுல என்ன இருக்கு? டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கு. அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் அது என்ன பண்ணுது? பிரேக் டவுன் ஸ்டார்ச் இன்டு சுகர். ஓகே, நம்ம சாப்பிட்ற அந்த ஸ்டார்ச் பொருளை என்னவா மாத்துது? சுகரா மாத்துது. அதனாலதான் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. This explains why starchy food like chapati tastes sweet when you chew it for a long time. Saliva helps to break down components of food into simpler one. இதாலதான் ஓகே ஸ்டார்ச்சி ஃபுட் லைக் சப்பாத்தி என்ன ஆகுது? கொஞ்சம் லைட்டா சுகரியா இருக்கும் சீவ் பண்ண. ஓகே, அப்ப சலைவாவோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சலைவா ஹெல்ப்ஸ் டு பிரேக் டவுன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டு சிம்பிளர் ஒன். சலைவா என்ன பண்ணுது? ஃபுட்டு ஓகே, ஃபுட்டை என்ன பண்ணுது? காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டு சிம்பிளர் ஃபுட். ஓகே, பிரேக் பண்ணுது. எதை? இந்த ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸை பிரேக் பண்ணி சிம்பிளா மாத்துற ரோலை எது பண்ணுதுன்னா நம்ம வாயில சுரக்கிற உமிழ்நீர். சிம்பிள் கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்லலாம் குளுக்கோஸ். அதே ஸ்டார்ச் அப்படின்றது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஓகே, சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா ஒரு யூனிட் இல்ல 2 யூனிட்டால் ஆனதுதான், சுகர் யூனிட்டால் ஆனதுதான் என்னன்னு சொல்லலாம்? சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஆனா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்றது மெனி யூனிட்ஸால் ஆனதுதான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ வி ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ச் அண்ட் கார்போஹைட்ரேட். Next is science and society.
A healthy mouth requires good oral hygiene. Okay, healthy mouth நம்மளோட வாயை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன தவிர ஹெல்த்தியான இருக்க ஒரு வாய் பகுதி என்னவா இருக்கணும், ஓரல் நம்ம என்ன பண்ணணும், குட் ஓரல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓரல் ஹைஜீனா என்ன, பற்களை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும் வாயை. We should brush our teeth and clean our tongue twice a day. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் 2 முறை பற்களை துலக்கணும். அதே மாதிரி நம்மளோட டங்குனா என்ன, நம்மளோட நாக்கு என்ன பண்ணணும், நம்ம நல்லா கிளீனா வச்சுக்கணும். And rinse our mouth with water after each meal to prevent tooth decay and bad smell in the mouth. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண, வாயை நல்லா கழுவணும். கழுவுனாதான் என்ன ஆகுது, வாய் பற்களோட இடையில இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது, ஓகே, எல்லாம் வெளியில வந்துடும். அது என்ன பண்ணாது, பற்களுக்கு இடையிலே இருந்ததுன்னா அது என்ன பண்ண, டூத் டிகேனா என்ன, பற்களை சொத்தையாகும். Find out the way our elders were maintained the oral hygiene. ஓகே, அதே மாதிரி முற்காலத்துல நம்மளோட எல்டர்ஸ் எல்லாம் எப்படி அவங்களோட ஓரல் ஹைஜீனி, ஓகே, வாய்ப்பகுதி எப்படி சுத்தமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேம்போட குச்சியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பற்கள் இடையில இருக்கக்கூடிய அந்த துகள்கள்லாம் அவங்க ரிமூவ் பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப find out our elders were maintaining oral hygiene. Next, activity 9.1, let us investigate. Activity 9.1ல let us investigate அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். Take 2 test tube and label them A and B. ஓகே, 2 test tube எடுத்துக்கிறோம். அதை ஒன்னத்தை என்ன பண்றோம், Aன்னு வச்சுக்கிறோம், இன்னொன்னு Bன்னு வச்சுக்கிறோம். Take 1 teaspoon full of boiled rice in the test tube. ஓகே, ஒரு test tubeல என்னன்னு சொல்றோம், boiled rice எடுத்துக்கிறோம். boiled riceனா என்ன, நல்லா வேக வச்ச சாதம், அதுதான் boiled rice in test tube A. And take a teaspoon full of boiled rice after chewing it for 30 to 60 seconds in test tube B. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அந்த பாயில்டு ரைஸ்லயே சீவ் பண்ணி நல்லா மென்னு அந்த பாயில்டு ரைஸ், இல்லைன்னா கிரஷ் பண்ண பாயில்டு ரைஸ் எவ்வளவு கிரஷ் பண்ணிட்டோம், 30 to 60 seconds in test tube B. அதை எடுத்துக்கிறோம். ஒன்னுத்துல வேக வச்ச சாதத்தை எடுத்துக்கிறோம், இன்னொன்னுத்துல வேக வச்ச சாதமே நல்லா மென்னுட்டு அப்படின்னா நல்லா கிரஷ் பண்ணி இருக்கிற அதை எடுத்துக்கிறோம் test tube B ல. Add 3 to 4 ml of water in both the test tube. ஓகே, ரெண்டுத்துலயுமே 3 to 4 ml of water ஆட் பண்றோம். Note the initial color of the rice water mixture in table 9.1. இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இனிஷியல் அதோட கலர் பாக்குறோம். இந்த ரெண்டுத்துல என்ன இருக்கும், ஒயிட் கலரா தான் இருக்கும். ஓகே, டேபிள் 9.1, add 3 to 4 drops of iodine solution to each test tube with the help of dropper. ஓகே, add ரெண்டுத்துலயுமே என்ன பண்றோம், 3 to 4 drops of என்ன சொல்யூஷன், அயோடின் சொல்யூஷன். ஓகே, லேப்ல எல்லாமே அயோடின் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. அந்த அயோடின் சொல்யூஷன்ல 3 to 4 drops என்ன பண்ண, 2 டெஸ்ட் டியூப்லயும் ஆட் பண்றோம். with the help of dropper வச்சு, ஜஸ்ட் டிராப்பர்னா என்ன சொன்னது, இங்க் ஃபில்லர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் டிராப்பர். அதை வச்சு நம்ம ஆட் பண்றோம். mix the content of each test tube separately and observe. ஓகே, அந்த ரைஸையும் பாயில்டு ரைஸ் இருக்கிற டெஸ்ட் டியூப் ஏல கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்றோம், கொஞ்சம் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணி நல்லா என்ன பண்றோம், மிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி டெஸ்ட் டியூப் பில பாயில்டு ரைஸ் நல்லா சீவ் பண்ணி இருக்கிற, நல்லா மென்னு இல்லைன்னா கிரஷ் பண்ணி இருக்கிற அந்த பாயில்டு ரைஸ் கூட வாட்டர் ஆட் பண்ணிட்டு அது கூட அயோடின் சொல்யூஷன் எடுத்து, அதுதான் பிலி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்றோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் பாயில்டு ரைஸ் இனிஷியல் கலர் ரெண்டுத்துல என்ன இருக்கும், ஒயிட் கலர் தான் இருக்கும். ரெண்டுத்துல என்ன ரைஸோட கலர் தான் இருக்கும், இதுலயும் ஒயிட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் கலர் ஆஃப்டர் ஆடிங் அயோடின். ஓகே, ஃபைனல் கலர் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயில்டு ரைஸ் கூட என்ன கலரா இருக்கும்னா ப்ளூ பிளாக். இது என்ன கலரா மாறும்னா ப்ளூ பிளாக்கா மாறும். இது என்னன்னா நோ சேஞ்ச் இன் கலர். ஓகே, லைட் ப்ளூ பிளாக், அதர்வைஸ் என்ன வரும், நோ சேஞ்ச் இன் கலர். அப்ப இங்கே பாசிபிள் ரீசன் ஃபார் த சேஞ்ச் இன் கலர் இஃப் எனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அயோடின் கிவ்ஸ், ஓகே, என்னன்னு சொல்றான், அயோடின் கிவ்ஸ் ப்ளூ பிளாக் when it reacts with starch. When it reacts with starch. ஓகே, ஸ்டார்ச் கூட ரியாக்ட் ஆகும்போது இது என்ன கொடுக்கும், ப்ளூ பிளாக் கொடுக்கும். ஓகே, இங்க இருந்து என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட், வை நோ சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட் இன் ஸ்மாலர் அமௌண்ட். ஸ்டார்ச் இஸ் என்னவா மாறுது, அது சுகரா மாறுது. அப்ப ஸ்டார்ச் இஸ் பிரசன்ட் இன் ஸ்மால் அமௌண்ட். அதால என்ன கலரா மாறாது, தட் இஸ் நோ சேஞ்ச். அதர்வைஸ் லைட் ப்ளூ பிளாக் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். Did you observe that the color of boiled rice turn into blue black in a test tube? Okay, did you observe அப்படின்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? Okay, the color of the boiled rice turn blue black in test tube A. Test tube A ல பாயில்டு ரைஸோட கலர் என்னவா மாறுது, ப்ளூ பிளாக்கா மாறி இருக்கு. while in test tube B ல என்ன இருக்கு, chewed boiled rice did not change the color of turn only a very light blue black color. அது என்ன இருக்கு, கலர் சேஞ்ச் ஆகாது. ஆனாலும் என்ன இருக்கு, ரொம்ப அப்படி இல்லைன்னா வெரி லைட் ப்ளூ கலரா இருக்கிறத பார்த்திருக்கோம். வாட் காசஸ் த சேஞ்ச் ஆஃப் கலர் இன் டெஸ்ட் டியூப். ஓகே, இது எதால நடக்குது, வாட் காசஸ் த சேஞ்ச் ஆஃப் கலர் இன் டெஸ்ட் டியூப் A. in grade 6 we learned that iodine gives blue black when it reacts with starch. ஓகே, இதுல இருந்து ரீசன் என்னன்னா ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். என்ன
என்ன அயோடின் when it reacts with the starch it gives என்ன கலர் ப்ளூ பிளாக் கலரா கொடுக்கும். ஸ்டார்ச் கூட in test tube A the appearance of blue black color indicates the presence of starch. test tube A ல the appearance of blue black indicates the presence of starch. ஓகே, அதுல என்ன இருக்கு test tube A ல boiled riceல என்ன இருக்கு starch present இருக்கிறதால என்ன கலரா இருக்கு blue black மாறுது. in test tube B which contains chewed boiled rice if there is no change in color. ஆனா test tube B ல என்னவா இருக்கு boiled rice crushed இருக்கு, அது என்னவா மாறுது no change in color. it indicates the starch is no longer present. அதுல என்ன கிடையாது starch கிடையாது, ஆனா என்னவா மாறி இருக்கு அது சுகரா மாறி இருக்கு. if there is only a slight change in color it indicates that starch is present in only smaller amount. otherwise என்னன்னு சொல்லலாம் சின்னதா கொஞ்சமா blue black மாறி இருந்தா கூட அது என்னன்னு சொல்லலாம் அதுல கொஞ்சோண்டு little amount of starch is present. it has been broken down into simple sugars by the action of saliva. அப்ப ஏன் அதுல மட்டும் கலர் இல்ல அப்படின்னா அந்த ஃபுட் என்னவா மாறுது சுகரா மாறிடுச்சு. எதால பை த ஆக்ஷன் ஆஃப் சலைவா, நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீர் மூலமா அது என்னவா மாறுது சிம்பிள் சுகரா மாறி பிரேக் டவுன் டு சிம்பிள் சுகரா மாறிட்டதால அது கலர் சேஞ்ச், சில நோ கலர் சேஞ்ச், அதர்வைஸ் லைட் ப்ளூ கலர். ஸ்டார்ச் இஸ் present in very small quantity. if the color still appears in the test tube, what changes would you make the activity explore it further? if the color still appears in test tube B, okay, color change, color கொஞ்சம் என்னவா இருக்கு கொஞ்சோண்டு கலர் இருக்கு அப்படின்னா கூட what changes would you make the activity to explore it further? மறுபடியும் என்ன பண்றோம் கொஞ்சோண்டு iodine solution ஆட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆயிடும். would the color change if chewing time is increased? try to find out by repeating the activity. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் மறுபடியும் அதை என்ன பண்றோம் நம்ம chew பண்ணலாமா. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் 30 to 60 seconds மென்னு இருக்கும் இல்லையா அந்த பாயில்ட் ரைஸ். அதர்வைஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எக்ஸஸா பண்ணோம்னா என்ன ஆயிடும் கம்ப்ளீட்டா சுகரா மாறும்போது அது என்ன இருக்கும் கலர் சேஞ்சு ஃபுல்லாவே என்ன இருக்கு இன்னும் கலரே சேஞ்ச் ஆகாது. ஓகே, there is no change in color அப்படின்றத பார்க்கலாம். ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ரிப்பீட்டிங் த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ரிப்பீட் பண்ணலாம். now we know that saliva segregation in the mouth cell breaking down starch into sugar. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சலைவா நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீர் என்ன பண்ணுது ஃபுட்டை பிரேக் ஆகி என்னவா மாத்துது ஸ்டார்ச்சை சுகரா மாத்துது. this process of breaking down of complex food components into simpler forms in the body is called digestion. இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம் டைஜஷன். டைஜஷன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல செரிமானம் சொல்லலாம் இல்லையா. அப்ப ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் காம்ப்ளெக்ஸ் ஃபுட், ஓகே, ஒரு சிக்கலான மிக்ஸ்டு உணவு பொருளை சிம்பிள் ஃபார்மா மாத்துற வேலை எது பாக்குது அப்படின்னு சொன்னா சலைவா பாக்குது. அப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் செரிமானம். ஓகே, food is partially digested in the mouth. let us learn how this partially digested food gets further digested through the elementary canal. okay, food is partially digested in the mouth. okay, கொஞ்சம் தான் வாயில என்ன இருக்கு பார்ஷியல்னா பகுதியா தான் அது என்ன பண்ணிருக்கு டைஜஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் எப்படி ஆகுது, ஓகே, உணவு குழாய் மூலமா போறது எப்படி கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகுதுன்றத பத்தி கீழே பார்க்கலாம். ஃபுட் பைப் ஈசோஃபாகஸ், a passage from the mouth to the stomach. ஃபுட் பைப் அப்படின்னா ஈசோஃபாகஸ் அப்படின்னு சொல்லலாம். சயின்டிபிக் நேம் வந்து ஈசோஃபாகஸ். ஃபுட் பைப்னா உணவு குழாய். a passage from the mouth to the stomach. ஓகே, வாயிலிருந்து வயிற்றுக்கு வரும் பாதை. when you chew a food, your saliva not only helps in digesting the stomach but also moisten it. ஓகே, நம்ம ஃபுட்டை சாப்பிடும்போது என்னாவது நம்ம சலைவா நம்மளோட உமிழ்நீர் என்ன பண்ணுது நாட் only digesting the ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ற செரிமானம் பண்ற வேலையை மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது கொஞ்சம் மாய்ச்சர்னா என்ன பண்ணுது கொஞ்சம் ஈரமாவும் வச்சுக்குது. மேக்கிங் இட் சாஃப்ட் அண்ட் ஈஸி டு ஸ்வாலோ. அது என்ன பண்ணுது அந்த உணவை சாஃப்டாவும் அதே மாதிரி ஈஸியா உள்ள முழுங்க. ஸ்வாலோ அப்படின்னா முழுங்குறது. your tongue helps in mixing chewed food with the saliva and pushing the softened food into a long flexible tube called the food pipe or esophagus. your tongue, உன்னோட நாக்கு, டங்குனா நமக்கே தெரியும், நாக்கு என்ன பண்ணுது அப்படின்னா chewed food என்ன பண்ணுது சலைவா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அது என்ன பண்ணுது புஷ் பண்ணுதுன்னா என்ன உள்ள தள்ளுது. we softened the food in a long flexible tube called the food pipe. எதுக்குள்ள தள்ளுதுன்னா ஒரு ஃபுட் பைப் உணவு குழாய் மூலமா அது என்ன பண்ணுது உள்ளுக்குள்ள அனுப்புது. பட் ஹவு டஸ் த ஃபுட் மூவ்ஸ் தென் இந்த ஃபுட் எப்படி உள்ளுக்குள்ள மூவ் ஆகுது. ஓகே, சலைவா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் சலைவா கூட சேர்ந்து மென்னு சாப்பிடும் போது என்ன ஆகுது அது மென்னு சாப்பிட்ட பிறகு அது ஃபுட் பைப்புக்குள்ள போகுது. அந்த ஃபுட் பைப்புக்குள்ள போகும்போது அது எப்படி நடக்குது. ஓகே, ஹவு டஸ் த ஃபுட் மூவ்ஸ் டவுன். ஓகே, சாப்பிட்ற ஃபுட் உள்ள எப்படி ஸ்டொமக்குக்கு போகுது. the walls of the food pipe gently contract and relax in a wave like motion. the walls of the food pipe, ஓகே, அந்த ஃபுட் பைப் இதோ இருக்கு இல்லையா இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் ஃபுட் பைப். ஓகே, இந்த இங்கதான் ஃபுட் ஃபர்ஸ்ட் இங்க ஃபுட் இருக்கு, அதுக்கப்புறம் எங்க இந்த ஃபுட் வந்து இங்க சென்டர்ல வருது, அப்புறம் ஃபுட் வந்து கீழே போயிடுது. அப்ப இதோட வால்ஸ் இருக்கு இல்லையா
இந்த வால்ஸ் ஆஃப் த ஃபுட் பைப்புக்கு முக்கியமான கேரக்டர் என்னன்னா சுருங்கி விரிகிற தன்மைன்றது. கான்ட்ராக்ட் அப்படின்னா சுருங்குதல், ரிலாக்ஸ் அப்படின்னா விரிதல். இட்ஸ் ஜஸ்ட் லைக் வேவ் லைக் மோஷன் டு புஷ் த ஃபுட் டவுன் இன் டு ஸ்டொமக். ஓகே, ஜஸ்ட் ஒரு வேவ்ஸ் மாதிரி ஏறி ஏறி இறங்குறது இல்லையா, அந்த மாதிரி இது என்ன பண்ண சுருங்கி விரிதல் மூலமாக என்ன பண்ணுது, இதை புஷ் பண்ணுது ஃபுட் பார்ட்டிகல்ஸ். எதுக்குள்ள ஃபுட் பண்ணுது, ஸ்டொமக்கு. ஓகே, ஸ்டொமக் வயிற்றுக்கு, எங்க ஃபுட் பைப்ல மவுத்துல இருந்து ஓகே வாயில இருந்து வயிற்றுக்கு என்ன பண்ணுது, சுருங்கி விரிதல் மூலமா அந்த ஃபுட் எங்க அனுப்புது, உள்ளுக்குள்ள அனுப்புது. திஸ் மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த alimentary canal and pushes the food forward. Okay, this movement takes place throughout the alimentary canal. அந்த மூவ்மெண்ட் எது மூலம், உணவு குழாய் மூலமாக இது புஷ் பண்ணுது ஃபார்வர்டா. நெக்ஸ்ட் ஸ்டொமக்னா வயிறு. இந்த ஸ்டொமக் the walls contract and relax to churn the food. ஓகே, வயிற்றுக்குள்ள மறுபடியும் என்ன இருக்கு, இந்த வால்ஸ் என்ன பண்ணுது, சுருங்கி விரிதல் மூலமாக உள்ளுக்குள்ள போகுது. The churned food is then mixed with the segregation from the inner lining of the stomach. ஓகே, அந்த உள்ளுக்குள்ள போற அந்த churned food அப்படின்னா நல்லா மென்னு சாப்பிட்ட அந்த ஃபுட் என்ன பண்ணுது, இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக்கு போகுது. The segregation from the stomach contains digestive juice. ஓகே, ஸ்டொமக்ல ஆல்ரெடி என்ன இருக்குன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ். அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் என்ன பண்ணுது, அது அந்த ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகுது. டைஜஸ்டிவ் ஜூஸ். நெக்ஸ்ட் வந்து ஆசிட் அண்ட் த மியூக்கஸ். ஓகே, the segregation from the stomach contains. ஓகே, ஸ்டொமக் எதெல்லாம் செக்ரிகேட் பண்ணும், உற்பத்தி பண்ணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ஜூஸ். நெக்ஸ்ட் ஆசிட்னா என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் என்னது, மியூக்கஸ்னா என்னன்னு சொல்ல, நம்ம யூஸ்வலா சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருள். The digestive juice of the stomach break down to proteins present in the food into simpler components. The digestive juice of the stomachல segregate பண்ற digestive juice என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் அப்படின்னா புரதச்சத்து மிகுந்த உணவை இன்னும் மாற்றுது, சிம்பிளர் காம்போனண்டா மாத்துது. எது, இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ். இங்க பாக்குறோம் இல்லையா அந்த பிக்சர், இதுதான் ஸ்டொமக். ஓகே, ஸ்டொமக் உள்ள என்ன இருக்கு, இன்னர் வால்ஸ் இருக்கு. இது ஸ்டொமக்கோட வால்ஸ். என்ன ஸ்டொமக்கோட வால்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவோம், கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். உள்ளுக்குள்ள எது உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்ட் தென் ஆசிட் அண்ட் என்னன்னு சொல்றோம் நம்ம, மியூக்கஸ்ன்றது சளி போன்ற ஒரு பொருள் தான் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். The acid not only helps break down protein but also kills many harmful bacteria. ஓகே, ஆசிட் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆசிட் யூஸ்வலாவே ஆசிட் என்ன பண்ணும், ஈஸியா என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். அப்ப இங்க வயிற்றுக்குள்ள சுமக்கிற அந்த ஆசிட், சுரக்கிற அந்த ஆசிட், ஓகே வயிற்றுக்குள்ள சுரக்கிற அந்த ஆசிடும் என்ன பண்ணும், ஹெல்ப்ஸ் பிரேக் டவுன் புரோட்டீன். ஓகே, புரதச்சத்துள்ள பொருட்களை என்ன பண்ணுது, அது பிரேக் பண்ணி கில்ஸ் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. ஓகே, நம்ம சாப்பிட்ற சில பொருட்கள் என்ன இருக்கும், ஆபத்து விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும், அதை என்ன பண்ணுது, அதை கில் பண்ணுது. The mucus protects the stomach lining from the acid. மியூக்கஸோட வேலை என்ன அப்படின்னா, protects the stomach lining from the acid. ஓகே, நம்மளோட ஸ்டொமக்கோட லைனிங் வால்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே அந்த வால்ஸ் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ப்ரிவென்டிங் டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். In the stomach the food is partially digested and transformed into semi liquid mass, preparing it for the next digestion. அப்புறம் என்ன பண்ணும், ஸ்டொமக்ல ஃபுட் என்ன பண்ண, மறுபடியும் பார்ஷியலி டைஜஸ்டட், பகுதியா கொஞ்சம் என்ன பண்ண, நல்லா டைஜஸ்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு செமி லிக்விட் மாஸ். செமி அப்படின்னா பாதியா, ஓகே கொஞ்சம் லிக்விடும் சாலிடும் கலந்த ஒரு செமி லிக்விட் மாஸ், ப்ரிப்பேரிங் இட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டைஜஷன். அடுத்த டைஜஷனுக்கு அது ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். How did scientists learn about digestion in the human body? ஓகே, சயின்டிஸ்ட் வந்து எப்படி நம்ம உடம்புல டைஜஷன் செரிமானம் நடக்குது அப்படின்றத எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க. The discovery of how the stomach work happened by chance. ஓகே, இது கூட என்ன இருக்கு, எப்படி நம்ம ஸ்டொமக் ஒர்க் பண்ற அப்படின்றத பத்தி ஒரு சான்ஸா என்ன. 1822 a man named Alexis Saint Martin was accidentally shot in the stomach. ஓகே, in 1822 ஒருத்தர், அவரோட நேம் வந்து அலெக்சிஸ் செயின்ட் மார்டின். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அடிபட்டு ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ண பிறகு என்ன இருக்கு, அவர் ஸ்டொமக்கை பார்த்து ஷூட் பண்ணாங்க. he was treated by a doctor. அவர் டாக்டர் கிட்ட போனாரு. டாக்டர் வந்து அவரை சரி பண்ணாரு. வில்லியம் பெமண்ட் அவர் பேர் வந்து, டாக்டரோட நேம் வந்து வில்லியம் பெமண்ட். However, his wound never fully healed, leaving a small permanent hole. அவருக்கு ஓரளவுக்கு சிகிச்சை அளிச்சாரு. இருந்தா கூட என்ன ஆயிடுச்சு, அவரோட காயம் ஃபுல்லாவே ஹீல் ஆகலன்னா என்ன, கம்ப்ளீட்டா குணமாகல. லிவிங் எ ஸ்மால் பர்மனன்ட் ஹோல். ஓகே, என்ன அது ஹோல்னா என்ன இருக்குன்னு சொல்றோம், ஒரு ஓட்டை. ஓகே, ஒரு சின்ன ஓட்டை அதுல இருந்துட்டே இருந்தது. திஸ் ஓப்பனிங் allowed டாக்டர் பீனட் டு அப்சர்வ் டைஜஷன் இன் தி ஸ்டொமக் as it happened. அந்த ஹோல் வழியா தான் டாக்டர் என்ன பண்றாரு, பாக்குறாரு ஸ்டொமக் எப்படி டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்றது. he conducted experiments on how different foods were broken down and studied how emotions affect digestion. அதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா விதவிதமான பொருட்கள் எப்படி ஓகே பிரேக் ஆகுது. அதே மாதிரி ஹவ் எமோஷன்ஸ்னா என்ன, உணர்ச்சிகளும் செரிமானத்துக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அவரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு.
Next is small intestine. Small intestine na சிறுகுடல் சொல்லுவோம். After its journey through the stomach, the partially digested food moves into small intestine. After the journey, இப்போ என்னாச்சு ஸ்டொமக்ல இருந்து எதுக்கு வருது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வருது. ஓகே, அதோட பயணம் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் வந்துச்சு. இந்த பார்ஷியலி ஸ்டொமக்ல என்ன இருக்கு, பார்ஷியலி பகுதியா தான் என்ன இருக்கு, உணவு வந்து செரிமானம் ஆகுது. அதுக்கப்புறம் அது எதுக்கு போகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. லுக் இட் ஃபிகர் 9.1. இட்ஸ் a sketch of stretched out alimentary canal. ஓகே, இங்க பாக்குறோம் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மவுத்ல இருந்து என்ன இருக்கு, இதுதான் ஃபுட் பைப்பு. ஃபுட் பைப்ல இருந்து எங்க வருது, ஸ்டொமக் வருது. ஸ்டொமக்ல இருந்து பார்ஷியலா ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆகி எதுக்கு வருதுன்னா எதுக்கு வருது, ஸ்மால் இன்டெஸ்டைன். இட்ஸ் a sketch of sketched out alimentary canal. Guess how long it is. Okay, you see that இந்த small intestine எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எவ்வளவு நீளமா இருக்கு. யூல் பி சர்ப்ரைஸ் தட் ஆல்தோ இட் இஸ் கால்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுக்கு பேரு ஆனா நீளமா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம, ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6 meters லாங். அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6 மீட்டர் நீளமா உடைய. You'll be surprised that though it is small intestine, it is almost ஓகே, யூல் பி சர்ப்ரைஸ், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்றோம், சின்னதுன்னு சொல்றோம். ஆனா இட் இஸ் அதோட நீளம் எப்படின்னு பார்க்கும்போது 6 meter லாங், ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த ஹைட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம். உன்னோட கிளாஸ் ரூமோட ஹைட்னா என்ன, தரையில இருந்து ஃப்ளோருக்கு இருக்கிற ஹைட்டை விட என்னன்னு சொல்றோம் நம்ம, 6 meter லாங், ஆல்மோஸ்ட் ட்வைஸ் த ஹைட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம். You will be surprised to know that small intestine is the longest part of alimentary canal. Okay, you will be surprised, ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், நீளமான பகுதி. உணவு குழாயிலே எலிமெண்டரி கேனல்லே உணவு குழாயிலே நீளமான பார்ட் எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். The small intestine receives digestive segregation from the 3 sources. Okay, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் அப்புறம் என்ன பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை என்னன்னா digestive segregation from 3 விதமா அது வந்து ரிசீவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் inner lining of the small intestine itself or 2 other sources, 2 more structures associated with the alimentary canal, the liver and the pancreas. இன்னும் 2 பார்ட் இருக்கு இதுல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஒன்னு வந்து liver, இன்னொன்னு என்ன வருது, pancreas. ஓகே, the liver segregates bile. liver அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கல்லீரல் சொல்லுவோம். இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு ஜூஸ் செக்ரிகேட் பண்ணுது. அந்த ஜூஸ்க்கு பேரு தான் bile juice, which is mildly basic in nature. அது mildly basic in nature. The liver segregate bile which is mildly அப்படின்னா மைல்டா. ஓகே, என்ன இருக்கும், கொஞ்சமா லைட்டா, basic in nature. பேசிக்னா என்னன்னு சொல்லுவோம், காரம். ஓகே, காரத்தன்மையுடையது. The liver segregates bile which is mildly basic in nature. Recall the neutralization reaction in chapter. ஓகே, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆசிடும் பேஸும் ஒரு அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாகிற ஒரு வினைக்கு பேரு தான், ஒரு ரியாக்ஷனுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். இதுக்கு தமிழ் என்னன்னு சொல்லலாம், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லலாம். So the recall the neutralization reaction in chapter exploring substances acidic, basic and neutral. முன்னாடி படிச்சிருக்கோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். Bile neutralize acid present in the food moving down from the stomach and break down fat into tiny droplets making digestion easier. அப்ப பைலோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது என்னன்னு சொன்னா கொஞ்சம் காரத்தன்மையா இருக்கிறதால ஆல்ரெடி ஸ்டொமக்குள்ள என்ன இருக்கு, ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். the food moving down from the stomach, இந்த ஸ்டொமக்ல இருந்து கீழே வருது இல்லையா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு, அப்ப வரக்கூடிய அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றது எதுன்னா இந்த பைல் ஜூஸ். அண்ட் பிரேக் டவுன் ஃபேட் இன்டு டைனி டிராப்லெட்ஸ். அதே மாதிரி எது, ஃபேட்னா கொழுப்பு என்ன பண்ணும், அது பிரேக் பண்ணி டைனி டிராப்லெட்ஸா மாக்கணும். மேக்கிங் இட் டைஜஷன் ஈஸியர். கொழுப்பு சார்ந்த உணவுகளை அது என்ன பண்ணும், பிரேக் பண்ணி அந்த உணவு செரிமானத்தை கொஞ்சம் ஈஸியரா மாத்தும். The pancreas segregate pancreatic juice. ஓகே, இப்போ ஸ்டொமக்ல 2 பார்ட் இருக்குன்னு சொன்னோம், 2 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு லிவர், இன்னொன்னு pancreas. இப்போ லிவர் என்னன்னா பைல் ஜூஸை செக்ரிகேட் பண்ணும். pancreas என்ன பண்ணும்னா pancreatic juice, இது ஒரு ஜூஸை இது ஒரு சாரை கிரியேட் பண்ணது. அதுதான் என்னது, உற்பத்தி பண்ணது. செக்ரிகேட் அப்படின்னா உற்பத்தி பண்றது. இது pancreatic juice which is also basic in nature. இதுவும் என்ன இருக்கு, காரத்தன்மையுடையதா தான் இருக்கு. அதுவும் என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் ஆசிட் பிரசன்ட் இந்த ஃபுட்ல இருக்கிற அமிலத்தன்மையை அது நடுநிலையாக்கல் பண்ற வேலையை செய்தது. Additionally, pancreatic juice also break down carbohydrate, proteins and food. அதுவும் இல்லாம கூடுதலா அது என்ன பண்ணுது, இந்த pancreatic juice எதெல்லாம் பிரேக் பண்ணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபுட். ஓகே, கார்போஹைட்ரேட்னா மாவு பொருள்கள், புரோட்டீன்னா புரத பொருட்கள், அண்ட் ஃபேட்ஸ் அப்படின்னா கொழுப்பு பொருட்கள். The digestive juice segregated by the walls of the small intestine further break down fats, proteins and partially digested carbohydrate into simpler forms. இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எங்க இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்லயும் என்ன இருக்கு, டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரிகேட் ஆகுது. அதுவும் என்ன பண்ணும்,
பிரேக் பண்ணும். எதெல்லாம் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பார்ஷியலி டைஜஸ்டட் கார்போஹைட்ரேட் இன்டு சிம்பிளர் ஃபார்மா பிரேக் பண்ணுது. The digested nutrients pass on from the small intestine to the blood present to the blood vessels found in the walls of small intestine. அதுக்கப்புறம் எல்லா நியூட்ரியன்ஸ் அதுல இருந்து எதுல இருந்து ஃபுட்ல இருந்து கிடைக்கிறது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு நியூட்ரியன்ஸா கிடைக்குது இல்லையா, சத்தான பொருளா, டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ். ஓகே, செரிக்கப்பட்ட அந்த சத்துலாம் எது வழியா போகுது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இந்த செரிக்கப்பட்ட அந்த சத்துலாம் எது போகுது, நம்மளுக்கு பிளட் பிரசன்ட் இந்த பிளட் வெசல்ஸ் மூலமா பிளட்டுக்கு போகுது. ஃபவுண்ட் இந்த வால்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன், எங்க இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற வால்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா உறிஞ்சுதல். எதை உறிஞ்சுது, சத்தை உறிஞ்சோ. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற வால்ஸ் என்ன பண்ண, தேவையான சத்தெல்லாம் உறிஞ்சிக்கும். ஹவ் ஆர் தீஸ் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் த ஸ்மால் நியூட்ரியன்ஸ், எப்படி இந்த சத்துக்கள்லாம் நம்மளோட சிறுகுடல்ல உறிஞ்சுது. The inner lining of the small intestine is thin and has thousands of finger-like projections that increase the surface area for efficient nutrients absorption. ஓகே, இதுக்கு முக்கியமா என்னன்னா, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள மெல்லிசா என்ன இருக்கு, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அப்படின்னா தட் இஸ் ஃபிங்கர் லைக்னா என்ன, விரல் போன்ற நீட்சிகள். ப்ரொஜெக்ஷன்னா ஜஸ்ட் நீளமா இருக்கிறது நீட்சிகள் சொல்றோம். அப்ப விரல் போன்ற அந்த நீட்சிகள் என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணும். ஃபார் எஃபிஷியன்ட் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன், சத்துக்கள் எல்லாம் அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். The finger like projections allow the digested nutrients to pass into the blood. அதே மாதிரி அது என்ன பண்ணுது, இந்த டைஜஸ்டட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் எதுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிளட்டுக்கு. which carries them to different parts of the body. ஏன்னா நம்ம உடம்புல முக்கியமா சத்துக்கள்லாம் கொண்டு போறது எதுன்னா பிளட் தான். ஓகே, அந்த பிளட் தான் என்ன பண்ணுது, டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு நம்மளோட சத்துக்கள்லாம் கொண்டு போகுது. தீஸ் நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் எனர்ஜி. இந்த நியூட்ரியன்ஸ், இந்த சத்துக்கள் தான் நமக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றலை கொடுக்குது. சப்போர்ட் growthனா என்ன பண்ணுது, வளர்வதற்கு தேவையான ஆற்றல். அண்ட் ரிப்பேர் அண்ட் ஹெல்ப் த பாடி ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஓகே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விதவிதமான உறுப்புகள் இயங்குவதற்கு, முக்கியமா சரியா இயங்குவதற்கு இது என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. சயின்ஸ், அறிவியலும் சமூகமும். Celiac disease is a condition in which the body reacts to gluten, protein found in wheat, barley and rye. ஓகே, celiac அப்படின்றது ஒரு டிசீஸ். இந்த நோய் உள்ளவர்கள் என்னன்னா, கோதுமை, ரொட்டி, மா போன்ற உணவுகளை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, celiac disease is a condition in which the body reacts to gluten, a protein found in wheat, barley, rye. ஓகே, wheat கோதுமை, barley அந்த rye அப்படின்ற தானியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் தான் என்ன ஆகும்னா gluten. The reaction damages the inner lining of the small intestine. Okay, this reaction அது என்ன பண்ணும், அந்த புரோட்டீன் என்ன பண்ணும், அதுல இருக்கிற அந்த கோதுமை, பார்லி, ரைல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் என்ன பண்ணும்னா reacts to gluten. Okay, gluten ரியாக்ட் பண்ணது மூலமா என்ன பண்ணும்னா damage the inner lining of the small intestine where nutrients are absorbed. Okay, nutrients small intestineல nutrients absorb பண்ற அந்த inner lining என்ன பண்ணும், damage பண்ணும். As a result, the intestine cannot function properly. அதால என்ன ஆகாது, the small intestine சரியா ஒர்க் பண்ணாது. The only way to manage celiac disease is to avoid foods that contain gluten. Okay, the only way to manage celiac disease. இந்த நோய் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த gluten நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம் இல்லையா மேல, வீட், பார்லி, ரை அப்படின்ற உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல என்ன இருக்கு, glutenன்ற புரதம் அதிகமா இருக்கு. To manage the disease, like to avoid food such as gluten, அதுக்கு பதிலா எதை சாப்பிடலாம்னா millets like ஜோஹர், பஜ்ரா அண்ட் ராகி. ஓகே, இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே உணவுகள் என்ன பண்ணக்கூடாது, gluten உள்ள உணவுகளை தவிர்க்கணும். அதுக்கு பதிலா என்ன சாப்பிடலாம்னா ஜோஹர்னா என்னன்னு சொல்ல நம்ம சோளம். ஓகே, பஜ்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம கம்பு. அதே மாதிரி ராகி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ராகினா கேழ்வரகு. இந்த மாதிரி உணவுகளை என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிடலாம். ஆர் குட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பிகாஸ் தே ஆர் நேச்சுரலி gluten free. அப்ப gluten free. ஓகே, glutenன்றது ஒரு புரதம். அது எந்த நோயை உருவாக்கும்னா celiac disease அப்படின்றத உருவாக்கும். அது எதுல இருக்கு அப்படின்னா வீட், பார்லி அண்ட் ரை. ஓகே, அது என்ன பண்ணும், அந்த gluten இருக்கிற gluten அப்படின்ற புரோட்டீன் இருக்கிற உணவுப் பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய இன்னர் லைனிங்கை டேமேஜ் பண்ணும். இந்த இன்னர் லைனிங்கோட முக்கியமான வேலை என்னன்னா நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுது. அப்ப அதால என்ன ஆகும், இன்டெஸ்டைன் சரியா வேலை பார்க்காது. அப்ப அதை மேனேஜ் பண்ணணும்னா gluten ஃப்ரீ உணவுகளை சாப்பிடணும். எதுலாம் பார்த்தப்ப சோளம், கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னன்னு சொல்லணும், தமிழ்ல பெருங்குடல் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் ஆர் டைஜஸ்டட் அண்ட் அப்சர்வ்ட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன், வாட் ஹேப்பன்ஸ் டு த அன்டைஜஸ்டட் ஃபுட்? ஓகே, ஆல்மோஸ்ட். ஓகே,
முக்கியமா எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆயிடுது. இதுல ஸ்மால் இன்டெஸ்டைன்லயே எல்லா விதமான மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஓவர் அண்ட் அப்சர்வ்ட் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லயே அப்சர்வ் ஆயிட்ட பிறகு வாட் ஹேப்பன்ஸ் டு த அன்டைஜஸ்டட் ஃபுட், செரிமானம் ஆகாத சில உணவுகள் இருக்கும் இல்லையா, சக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இட் மூவ்ஸ் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். அது என்ன ஆகும், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் மவுத், மவுத் டு ஸ்டொமக், ஸ்டொமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து எதுக்கு வருது, லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, the large intestine is about 1.5 meter length. ஓகே, இதோட லென்த் எவ்வளோ, 1.5 மீட்டர். இட் இஸ் ஷார்ட்டர் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஏன்னா இது என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைனை விட சின்னது. ஸ்மால் இன்டெஸ்டைன் எத்தனை, 6 மீட்டர்ஸ். ஆனால் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒன்லி 1.5 மீட்டர் தான். தென் why it is called a large intestine, அதாவது ஏன்னா தென் அப்ப ஏன் அதுக்கு பேர் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வருது, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனை விட ஷார்ட்டா இருக்கு, ஆனா அதுக்கு பேர் என்ன இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன் வருது. the reason is that it is wider, அதுக்கு the reason that is wider than the small intestine, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன இருக்கும், வைடரா இருக்கும். ஸ்மால் சிறுகுடல், அதாவது பெருகுடல் வந்து சிறுகுடலை விட என்னவா இருக்கும், நம்மளுக்கு வைடரா இருக்கும். the large intestine absorb water and some salts. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்ல இருக்கிற ஓகே செரிமானம் ஆகாத ஓகே சக்கையா இருக்கிற பொருட்கள்ல இருந்து அது என்ன பண்ணும், அப்சர்வ் வாட்டரையும் சால்ட்டையும் அப்சர்வ் பண்ணும். the large intestine absorb water and some salts from the undigested food, thus making the waste semi solid. ஓகே, அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது என்ன ஆகும், ஒரு செமி சாலிட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். செமி சாலிட் மீன்ஸ் கொஞ்சம் சாலிடும் இல்லாம லிக்விட் இல்லாம இருக்கிற வேஸ்ட் தான் என்னன்னு சொல்ல நம்ம செமி சாலிட். த செமி சாலிட் வேஸ்ட் இஸ் கால்டு ஸ்டூல். அதான் என்னன்னு சொல்ல நம்ம ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூல்னா தமிழ்ல மலம்னு சொல்லுவோம். த ஸ்டூல் இஸ் தென் ஸ்டோர்ட் இன் த லோவர் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் கால்டு ரெக்டம். அந்த ஸ்டூல் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் இன்டெஸ்டைனோட கீழ் பகுதியில, அதுக்கு பேரு தான் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். until the body is ready to get rid of it. ஓகே, மார்னிங் நம்ம எழுந்த உடனே நம்மளோட காலை கடன் எல்லாம் கடிக்கணும்ன்ற இல்லையா, அதாலதான் ஈட்டிங் ஃபைபர் ரிச் ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹோல் கிரைன்ஸ் ஹெல்ப்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. அப்ப எந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிடணும், ஓகே ஈஸியா ஒரு பொருள் வந்து ஸ்டூல் வெளியில வரணும்னா எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிடணும், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எதெல்லாம் சொல்லலாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஹெல்ப் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. அப்ப இந்த பெருங்குடல் நல்லா இயங்கணும் அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடணும். ஃபைனலி இட் இஸ் எக்ஸ்பெல்ட் த்ரூ த ஆனஸ். கடைசியா எங்க வருது, ஆசனவாய் வழியா வருது. a process is called egestion. okay, egestion அப்படின்னா வெளியேற்றுறது. this is how our body removes the waste and it does not need keeping you healthy. okay, this is இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்ன அது வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மள ஹெல்த்தியா வச்சுக்குது. நெக்ஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஆர்வமூட்டும் தகவல்கள். The large intestine contains various small living organisms. ஓகே, இந்த பெருங்குடல் பகுதி லார்ஜ் இன்டெஸ்டைன் ஏற்கனவே பார்த்தோம். என்னது இது, பெருங்குடல்ல பல சிறிய உயிரினங்கள். ஓகே, ஸ்மால் லிவிங் ஆர்கானிசம்ஸ் such as bacteria that help in digestion. ஓகே, இப்போ பெருங்குடல்ல என்ன இருக்கு, பல சிறிய உயிரினங்கள். எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லுவோம், பாக்டீரியா இருக்குது. அவை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட செரிமானத்துக்கு, ஜீரணத்துக்கு உதவுகின்றன. they help in keeping our digestive system healthy. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஜீரண கட்டமைப்பு என்ன பண்ணுது, ஆரோக்கியமா வச்சிருக்கோம், அது உதவி செய்யுது. the breakdown undigested food especially fiber and produce essential nutrients. அது என்ன பண்ணுது, அது மட்டும் செய்யாம உணவுப் பொருட்களை உடைத்து தேவையான சத்துக்களை என்ன பண்ணுது, உற்பத்தி செய்யுது. அதே மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் fiber rich foods and especially fermented food like that is curd, buttermilk, srikhand, kanji, pickles, gundrak and poita bat are good a healthy digestive system and overall well-being. அப்ப நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் குறிப்பாக என்ன, புளிக்க செய்யப்பட்ட ஃபெர்மெண்டட்னா புளிச்சு செய்யப்பட்ட உணவுகள், தயிர், மோர், ஸ்ரீகண்ட், கஞ்சி, ஊறுகாய், ஓகே குண்ட்ருக், பொய்டா பாத் போன்றவை என்ன ஆரோக்கியமான ஜீரணத்துக்கும் மொத்த நலனுக்கும் நல்லது. அப்ப பாக்டீரியான்றது என்ன ஆகுது, நல்லது செய்யற பாக்டீரியாவும் இருக்கு, கெட்டது செய்யற பாக்டீரியாவும் இருக்கு. அப்ப இங்க உடலுக்குள்ள தட் இஸ் பெருங்குடலுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எது நல்லது செய்யற பாக்டீரியா, அது எதுக்கு யூஸ் ஆகுது, செரிமானத்துக்கு உதவுது. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம், சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அறிவியலும் சமுதாயமும். Science and society. The importance of digestion in maintaining good health has been recognized for centuries. The Chakra Samhita, an ancient Ayurvedic text, highlights the role of easily digestible food and the judicious use of spices like ginger, black pepper and cumin to enhance digestion. Advances in science in the area of nutrition help emphasize eating meals to proper timings. Practicing mindful eating and avoiding overeat is a key factor for maintaining digestive health. அதாவது நம்மளோட உடல் நலத்தை பேணுவதில் that is ஜீரணத்தின் முக்கியத்துவம்
பற்றி பல நூற்றாண்டுகளாக என்ன பண்ணுது அறியப்பட்டு வருகிறது. பழமையான ஆயுர்வேத நூலான சரக சம்ஹிதா, ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவுகளோட பங்கையும் அதே மாதிரி இஞ்சி, மிளகு, சீரகம் போன்ற மசாலாக்களை என்ன பண்றோம் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம ஜீரணத்தை மேம்படுத்தலாம். ஓகே, உணவியல் துறையில் அறிவியலோட முன்னேற்றங்கள், அதே மாதிரி உணவை சரியான நேரத்துக்கு உட்கொள்ளுது, மனதை ஒருமுகப்படுத்துது, அதிகமாக உண்பதை தவிர்ப்பது ஆகிய ஜீரண ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் முக்கியமா இந்த நூல்கள் வலியுறுத்துகின்றன. Do all animals digest food the same way as human do? Okay, மனிதர்கள் மாதிரியே மத்த விலங்கினங்களும் இதே மாதிரி தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுதா? ஓகே, மனிதர்கள் மாதிரியே மத்த விலங்கினங்களும் இந்த மாதிரி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுதா? I have seen cows keep chewing the food even when they are not actively grazing or eating anything. Why? ஓகே, நான் பார்த்திருக்கேன் கவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது keep chewing for food even when they are not actively grazing. ஓகே, மேயும் போது மட்டும் அது அசை போடுறது இல்லை, என்ன பண்ணுது, அது மேய்ஞ்ச பிறகு உட்கார்ந்துட்டு கூட என்ன பண்ணுது, அசை போடுறதை நான் பார்த்திருக்கேன். Why? ஏன் அப்படின்னு கேக்குறான். Grass eating animals such as cows and buffaloes partially chew the grass and swallow into their stomach. Grass eating animals, புல்ல மேயக்கூடிய, ஓகே, புல்ல சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் எதெல்லாம் சொல்லலாம், நம்ம கவு சொல்லலாம், மாடுகள் மற்றும் பஃபலோனா எருமை மாடுகள். partially chew the grass and swallow it into their stomach. அது என்ன பண்ணும்னா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடும், முழுங்கிட்டு ஸ்டொமக் வயிற்றுக்குள்ள வந்துடும். இந்த ஸ்டொமக் partial digestion of the food takes place. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்கும், கொஞ்சமா தான் என்ன இருக்கும், அதுக்கு டைஜஷன் நடக்கும். The partially digested food is brought back to the mouth for gradual chewing. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது வயிற்றுக்குள்ள இருந்து மறுபடியும் என்ன பண்ணும், கொஞ்சமா டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்லும். ஓகே, back to the mouth for gradual chewing. This process is called rumination. அதுக்கு பேர் தான் rumination அப்படின்னா அசை போடும் விலங்குகள். ruminants அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் அசை போடுதோ அதுக்கு பேர் தான் ruminate. அந்த ப்ராசஸ்க்கு பேரு rumination. அந்த animals are called ruminant. அந்த அனிமல்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்ல, நம்ம ruminants சொல்றோம், அசை போடும் விலங்கு. A cow spends about 8 hours in a day just chewing the food. ஒரு மாடு என்ன பண்ணுது, எத்தனை டைம் எடுத்துக்குதுன்னா 8 hours. ஒரு உணவை மெல்றதுக்காக எடுத்துக்கிற டைம் வந்து 8 hours. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த புல்ல பார்த்த உடனே உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும், சுவாலம் முழுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ள இருந்து பொருளை கொண்டு வந்து அது என்ன பண்ணும், அசை போட்டு மறுபடியும் உள்ள போறதாலதான் அதுக்கு பேர் என்னன்னு பண்ணும், அசை போடும் விலங்கு, அதர்வைஸ் ruminants. A day for chewing, or a cow spends about 8 hours a day just chewing the food. The thoroughly chewed food again passes down to the alimentary canal for further digestion. அதுக்கு அப்புறமா ஃபுல்லா சீவ் பண்ண பிறகு அது எதுக்கு அனுப்புது, அதோட எலிமெண்டரி கேனல் ஃபார் further digestion, உணவு குழாய் மூலமா அனுப்பி, ஓகே, மற்றபடி மறுபடியும் ஒரு வேறு அடுத்த டைஜஷனுக்காக அது ரெடி ஆகுது. பேர்ட்ஸ் do not have teeth. அடுத்து பேர்ட்ஸுக்கு வரும். பேர்ட்ஸுக்கு என்ன கிடையாது, டீத், பல்லு கிடையாது. பட் they have a chamber called gizzard. ஆனா அதுக்கு என்ன இருக்கு, ஓகே, ஒரு சாம்பர் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும், கிசார்ட். ஓகே, கிசார்ட் அப்படின்னா என்னன்னா பறவைகளோட குடல் பை, அததான் என்னன்னு சொல்லணும், கிசார்டுன்னு சொல்றோம். பேர்ட்ஸுக்கு பல்லு கிடையாது, ஆனா அதுக்கு என்ன இருக்கு, ஒரு சாம்பர். ஓகே, சாம்பர் அப்படின்னா என்னன்னு சொன்னா பறவைகளோட குடல் பை இருக்கு. ஃபுட் இஸ் broke down by the contraction and relaxation of the walls of the gizzard. ஓகே, அந்த கிசார்ட், அந்த குடல் பையில என்ன பண்ணுது, சுருங்கி விரிதல் மூலமாக ஃபுட் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. within the help of great small stone that the birds swallow. ஓகே, அது முழுங்கும் போது அந்த குடல் பை சுருங்கி விடுதல் மூலமாக அதுக்கு என்ன நடக்குது, டைஜஷன் நடக்குது. This shows that animals exhibit variation in the structure and function of the alimentary canal to adapt in different ways of digesting different kinds of food. இந்த விதத்துலதான் விலங்குகள் என்ன பண்ணுது, அதோட வெவ்வேறு உடல் அமைப்புகள் மூலமாகவும் அதோட உணவு குழாய் மூலமாகவும் என்ன பண்ணுது, வெவ்வேறு விதமான பொருட்களை அது என்ன பண்ணுது, ஜீரணம் செய்யுது. We have learned that the nutrients from digested food are carried to different parts of the body. அதே மாதிரி டைஜஸ்ட் பண்ண ஃபுட்ல இருந்து இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எங்க போகுது, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உடல்ல வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்லுது. Some of the nutrients help build and repair the body, while others like sugar are broken down inside the body to release energy. சில நியூட்ரியன்ஸ் என்ன இருக்கு, நம்ம உடற்பகுதிகளை ரிப்பேர், ஓகே, ரிப்பேர் ஆஃப் த பாடி, while others, ஓகே, பில்ட் பண்றதுக்கும், நம்ம உடம்ப பில்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சில பாடி பார்ட்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சிலது என்ன பண்ணும், லைக் சுகர் என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணி, ஓகே, ஃபுட்டை பிரேக் பண்ணி அது என்ன பண்ணுது, எனர்ஜியா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The process by which the nutrients are converted into usable energy is called respiration. ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு the nutrients, ஓகே, எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன். சுவாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன். Let us now explore how this process occur in animals. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இந்த சுவாசம், ஓகே, விலங்குகளிடத்துல நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம்.
Respiration in animals. Okay, விலங்குகளின் சுவாச முறை. We have learned in chapter 6 living creatures exploring their characteristics that all living beings respire. Is the process of respiration the same in all animals? Okay, living creatures already grade 6ல 6th standardல living creatures அப்படின்ற டாபிக்ல exploring their characteristics அப்படின்ற லெசன்ல all living things respire. எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுது, சுவாசிக்குது. Okay, இந்த process எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்குதா? Let us first understand the process of respiration in humans. Okay, first நம்ம எதை பண்ண, மனிதர்களிடத்துல சுவாச முறை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Respiration in humans. Okay, மனிதர்களின் சுவாச அமைப்பு. You know that we breathe in, inhale and breathe out, exhale. Okay, we know that நமக்கே தெரியும். Breathe in, inhale அப்படின்னா உள்ள இழுக்கிறது, breathe out அப்படின்னா வெளியில இருக்கிறது. Air continuously to obtain oxygen and release carbon dioxide. Okay, எதுக்காக உள்ள இழுக்கிறோம், எதுக்காக வெளியே இழுக்கிறோம்னா ஆக்சிஜனையும் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும், ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறோம். How is this oxygen used in the body? இந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புல எப்படி யூஸ் ஆகுது? Or breathing and respiration different? Let us find out. breathing-உம் அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் சேம் ப்ராசஸா எப்படின்றத கண்டுபிடிப்போம். How do we breathe? நம்ம எப்படி நம்ம சுவாசிக்கிறோம். The process of inhaling and exhaling air is called breathing. அப்ப breathing சுவாசம் அப்படின்றது என்னன்னா, ஓகே, உள்ள இருக்கிறதும் வெளியே அனுப்புறதும், எதை காத்த உள்ள இருக்கிறதும் வெளியேற்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம breathing. It is difficult to live without food for a week, without water for a day or two, but without breathing we usually cannot survive more than few minutes. Okay, the process that is, okay, we can live. Okay, it is difficult to live without food for a week. ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணலாம், உணவு இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி வாட்டர் இல்லாம ஒரு நாள் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி பட் என்ன பண்ணலாம், மூச்சு, ஓகே, நம்மளோட சுவாசம் இல்லாம ஒரு மினிட் கூட இருக்க முடியாது. Why is that? Why? ஏன்? All of us are alive because we breathe. எதுக்காக நம்ம வாழறோம் அப்படின்னா முக்கியமா என்ன தேவை, சுவாசம் தேவை. Not just humans, plants and other animals also breathe. Not only human beings மட்டும் இல்ல, தாவரங்களும் விலங்குகளும் என்ன பண்ணுது, breathe பண்ணுது. But how do we breathe? சரி, நம்ம எப்படி அதை சுவாசிக்கிறோம். Just as food follows a specific pathway in the digestive system, our body also have specific system for breathing and respiration. இப்ப ஃபுட் பத்தி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்பெசிபிக் பாத்வேல எப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலம் எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இதுக்கும் என்ன இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக் சிஸ்டம் இருக்கு பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு. அந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, அந்த உணவுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம், நியூட்ரியன்ஸ்க்கு பேரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், ஜீரண மண்டலம். இது என்னன்னு பார்த்தோம்னா சுவாச மண்டலம். ரெஸ்பிரேட்டரி system அப்படின்றது என்னன்னா சுவாச மண்டலம். The respiratory system contains consists of various parts. ஓகே, அதுக்கும் என்ன இருக்கு, வெவ்வேறு பகுதிகள் இருக்கு. In this system the exchange of gases follows a specific pathway. ஓகே, இந்த சிஸ்டத்துல பார்த்தோம்னா exchange of gases, exchange அப்படின்னா பரிமாறிக்கிறது. பரிமாறுறதுன்னா என்ன, ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், நம்ம எக்ஸ்சேஞ்ச். இப்ப நிறைய நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு கொடுப்போம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா என்ன, பழச கொடுத்து புது பொருள் வாங்குறது. ஓகே, அதே மாதிரி the exchange of gases follow a specific pathway. அதே மாதிரி exchange of, okay, வாயுகளுக்குள்ள என்ன நடக்குது, பரிமாற்றம் நடக்குது. The pathway through which is the air is inhaled and exhaled involves various parts of the respiratory system, okay, assisting the process of breathing and respiration. The respiratory system begins with a pair of nostril opening is called a nostril. Okay, first எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, okay, respiratory system begins with a pair of nostril. Okay, மூக்கு பகுதி. Okay, first நம்ம எது மூலமா சுவாசிக்கிறோம், மூக்கு மூலமா சுவாசிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த நாசிலோட ஓப்பனிங், ஓகே, மூக்கோட ஓப்பனிங் மூலமா நம்ம இன்ஹேல் பண்றோம். அப்ப அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், nostril, through which we inhale and exhale air. Okay, inhale பண்றதும் exhale. inhaleனா உள்ள எடுக்கிறது, exhaleனா வெளியே விடுறது. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லலாம், nostril மூலமா மூக்கோட துவாரம் வழியா நம்ம என்ன பண்றோம், inhale பண்றோம், exhale பண்றோம். The inhaled air passes into a pair of small passages called nasal passage. அந்த ஓட்டா இருக்கு இல்லையா, ஓகே, அந்த பகுதி இருக்கு இல்லையா, ஓகே, மூக்கோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அததான் என்னன்னு சொல்றோம், nasal passages. Have you noticed tiny air inside your nostrils? மூக்குக்குள்ள பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஒரு சின்ன சின்ன முடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். These air along with mucus help trap dust and dirt from the air we breathe in. இது என்ன பண்ணுதுன்னா பிரிவென்ட் பண்ணுதான். ஓகே, அதோட மியூக்கஸ் அப்படின்னா சளி போன்ற பொருளும் அந்த ஏரும் என்ன பண்ணுது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள அலோவ் பண்ணாத பிரீத் பண்ணுதான். அலோவ் பண்ணாம அது என்ன பண்ணுது, பிரிவென்ட் பண்ணுது. எப்ப நம்ம மூச்சு, ஓகே, when we breathe in, மூச்சு விடும்போது. This is why we should breathe through the nose and not through the mouth. ஓகே, இதாலதான் நம்ம என்ன பண்ணணும், மூக்கு வழியா தான் என்ன பண்ணணும், சுவாசிக்கணும், வாய் வழியா இல்ல. From the nasal passage the air reaches our lungs through the windpipe. ஓகே, இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மூக்கு வழியா உள்ள இன்ஹேல் பண்ணும்போது எதுக்கு போகுது, லங்ஸ் போகுது, லங்ஸுக்கு போகுது. எது வழியா போகுது, விண்பைப் மூலமா. ஓகே, சுவாச பை மூலமா எங்க போகுது, லங்ஸுக்கு போகுது. The windpipe forms two branches. ஓகே, விண்பைப்ல எத்தனை இருக்குது, இருக்கு இல்லையா, இதுதான் விண்பைப்.
இதுக்கு பேர் தான் விண்பைப். விண்பைப்ல என்ன இருக்கு, ரெண்டு இருக்கு. என்னது இதுக்கு, டூ பிரான்ச்சஸ் which enters the two lungs. ஓகே, இது ஒரு லங்கு, இது ஒரு லங்கு, ரெண்டு லங்குக்கு போகுது. The windpipe forms two branches which enter the two lungs. In the lungs, these branches further divide into smaller and finer branches that end in small balloon-like sacs. Okay, இது இருக்கு இல்லையா, இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா, this one is balloon-like sacs. Okay, பலூன் மாதிரி இருக்கிற ஒரு பை is called, அதுக்கு பேர் தான் alveoli. அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம alveoli. எங்க இருக்கு, இதோ இருக்கு பாரு balloon-like structure, இதோ இருக்கு பாரு, இதுதான் இங்க alveoli. இந்த கொடுத்துருக்காங்க பாரு பிக்சர்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் நாஸ்டல். ஓகே, மூக்கோட மூக்கு, அதுக்கப்புறம் இது வின் பைப்பிங் இருந்து வர பைப்பு. அடுத்து இங்க என்ன இருக்கு, இந்த பலூன் லைக் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் அல்வியோலி. இது வந்து லெஃப்ட் லங், அந்த பக்கம் இருக்கிறது இது ரைட் லங்கு. அதுக்கப்புறம் ரிப் கேஜ், அதை ப்ரிவென்ட் பண்ணுது, லங்ஸை ப்ரிவென்ட் பண்ற அந்த ஓடு தான் என்னன்னு சொல்ல நம்ம ரிப் கேஜ். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லையா சுருங்கி விரியுது, இதுதான் டயப்ராம். Our lungs are protected by the rib cage. Okay, இந்த லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றது எதுனா இது மேல இருக்கிற அந்த எலும்பு தான் என்னன்னு சொல்ல நம்ம ரிப் கேஜ். ஒரு கூடு மாதிரி பாதுகாக்கிறது லங்ஸ் எதுனா ரிப் கேஜ். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. While a lot of the dust is filtered out from the inhaled air, often small infectious particles can get through the lungs. For example, during COVID-19 pandemic, the SARS-CoV-2 virus affected the respiratory system, leading to breathing difficulties and often causing serious lung problem. While a lot of dust is filtered out from the inhaled air. Okay, நிறைய என்ன ஆகுது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்றோம், ஃபில்டர் பண்ணுது. எது, மூக்கு வந்து நிறைய இன்ஹேல் பண்ற ஏரை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஆஃபன் சில டைம்ல என்ன ஆகுது, ஸ்மால் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ் கேன் கெட் த்ரூ த லங்ஸ். ஓகே, சில இன்ஃபெக்ஷன் உருவாக்கக்கூடிய, நோயை உருவாக்கக்கூடிய சில பார்ட்டிகல்ஸும் உள்ளுக்குள்ள போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் COVID-19 பேண்டமிக்ல. ஓகே, the SARS-CoV-2 வைரஸ் affected the respiratory system. அந்த வைரஸ் முக்கியமா எதை அஃபெக்ட் பண்ணதுன்னா நம்மளோட சுவாச மண்டலத்துல. அதால என்ன ஆகுது, நிறைய பேர் பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், மூச்சு விட கஷ்டப்பட்டாங்க, காசிங் சீரியஸ் லங்ஸ் ப்ராப்ளம். அதால அவங்களுக்கு என்ன இருக்கு, நிறைய நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வந்தது. Let us understand the mechanism of breathing by making a simple model. ஒரு சின்ன மாடல் மூலமா என்ன பண்ணலாம், எப்படி பிரீத்திங் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 9.2, let us make a model. ஓகே, 9.2ல எப்படி மாடல் பண்றது அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. Take a white transparent plastic bottle with a lid. ஓகே, ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா, பிக்சர்ல இருக்கு இல்லையா, ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில வித் லிட்டோட கொடுத்திருக்காங்க. லிட்னா என்னன்னு சொல்லுவோம், மூடியை தான் லிட்னு கொடுப்போம். ஓகே, மூடியோட எடுத்துக்கிட்டோம். மூடியுடன் கூடிய என்ன பண்றோம், ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கணும். ஓகே, ரிமூவ் இட்ஸ் பாட்டம். என்ன பண்ணணும், அதோட அடிப்பகுதி என்ன பண்ண நம்ம ரிமூவ் பண்ணிடணும், வெட்டிடணும். அது இருக்கு இல்லையா, இதோட அடிப்பகுதி என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா ஒரு பாதி பகுதியை நம்ம என்ன பண்றோம், வெட்டிடணும். ஓகே, மேக் ஏ ஹோல் இன் த லிட் ஆஃப் த பாட்டில். ஓகே, மேல வந்து இந்த லிட், இந்த மூடிக்கு நடுவுல என்ன பண்றோம், ஒரு ஓட்டை போடுறோம். ஓகே, ரெண்டு பாட்டிலையும் மூடிக்கு, ஓகே, மூடியில ஒரு துளை போடுறோம். மேக் ஏ ஹோல் இன் த லிட் ஆஃப் த பாட்டில். டேக் ஏ ஒய் ஷேப்டு ஹாலோ டியூப் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் 9.9. இதுதான் ஒய் ஷேப். இது இருக்கு இல்லையா, இந்த ஒய் ஷேப்டு இருக்கு இல்லையா, இதைதான் நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஒய் வடிவில் இருக்கக்கூடிய குழாயை என்ன பண்றோம், படத்துல காட்டியபடி நம்ம எடுத்துக்கணும். ஃபிக்ஸ் டூ டிஃப்ளேட்டட் பலூன் டு த ஃபோர்க் எண்ட் ஆஃப் த டியூப். ஓகே, ரெண்டு பக்கமும். ஓகே, டிஃப்ளேட்டட் பலூன், இன்ஃப்ளேட்டட் அப்படின்னா பலூன் ஊதி இருக்கிறது. ஓகே, பலூன் பல்ஜா இருக்கு இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேட்டட் பலூன். டிஃப்ளேட்டட் அப்படின்னா ஊதாத பலூன். ஓகே, இது இருக்கு இல்லையா பிக்சர் 2ல, இதுதான் என்னன்னு சொல்றோம், இன்ஃப்ளேட்டட் பலூன், டிஃப்ளேட்டட் பலூன். ஓகே, ஃபிக்ஸ் டூ டிஃப்ளேட்டட் பலூன் டு த ஃபோர்க் எண்ட் ஆஃப் த டியூப். ஓகே, அதோட டியூபோட எண்டுல ஓகே ஒய் வடியில இருக்கிற குழாயை எடுத்துக்கிறோம். அந்த குழாயோட ரெண்டு முனைகள்ல என்ன பண்ண, காற்று இல்லாத பலூன். ஓகே, சின்ன பலூனை கட்டி என்ன பண்ண, ரப்பர் பேண்ட் போட்டு இருக்குமா அதை நம்ம கட்டிடணும். முதல்ல என்ன பண்ண, ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிடுறோம். இன்சர்ட் த ஸ்ட்ரெயிட் எண்ட் ஆஃப் த டியூப் டைட்லி த்ரூ த லிட் ஃப்ரம் த ஓப்பன் பேஸ் ஆஃப் த பாட்டில் அண்ட் சீல் த லிட் வித் கிளே டு மேக் இட் ஏர் டைட். இது என்ன பண்றோம், பாட்டிலோட அந்த குழாயோட ரெண்டு முனையிலையும் காற்று இல்லாத ரெண்டு பலூனை கட்டி என்ன பண்ண, ரப்பர் பேண்ட் போட்டு இருக்குமா கட்டிடுறோம். அதுக்கப்புறம் குழாயோட ஓகே மூடியில இருந்து உள்ளே செலுத்தி பாட்டிலோட அடிப்பகுதியிலிருந்து ஓகே இங்க பேஸ்ல இருந்து என்ன பண்றோம், அது உள்ள இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி மேல வரைக்கும் கொண்டு போயிடுறோம். ஓகே, மேல வரைக்கும் கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் ஓகே ரப்பர் பேண்ட் குழாயோட நேரான முனையிலிருந்து அதோட என்ன பண்றோம், பாட்டிலோட அடிப்பகுதியிலிருந்து நுழைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம அதோட கிளே ஒரு களிமண்ணை போட்டு நல்லா என்ன பண்றோம், ஏர் டைட் போடுறோம். இங்க மேல லிட்ல என்ன பண்றோம், ஒரு களிமண் போட்டு காற்று போகாதவாறு என்ன பண்றோம், நம்ம மூடிடுறோம். அதே மாதிரி பாட்டிலோட அடிப்பகுதி டு த ஓப்பன் பேஸ் ஆஃப் த பாட்டில் இது இருக்கு இல்லையா, இதுதான் அடிப்பகுதி. ஓகே, பாட்டிலோட அடிப்பகுதியில அட்டாச் தின் ரப்பர் ஷீட் டைட்லி யூசிங் எ லார்ஜ் ரப்பர் பேண்ட். பாட்டிலோட வெட்டப்பட்ட அடிப்பகுதி என்ன பண்றோம், ஒரு மெல்லிசான ஒரு ரப்பர் ஷீட்டால மூடி என்ன பண்றோம், அந்த ஒரு ரப்பர் பேண்டால இருக்குமா என்ன பண்ணிடுறோம், நம்ம கட்டிடுறோம். இப்போ புல் த ரப்பர் ஷீட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பேஸ் இது இருக்கு இல்லையா, அங்க புல் பண்றாங்க பாருங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இழுக்கிறாங்க. ஓகே, புல் த ரப்பர் ஷீட் டு த சென்டர் ஆஃப் டவுன்வர்ட்ஸ் அண்ட் வாட்ச் த பலூன்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ரப்பர் தாளை கீழே இழுக்கும் போது பலூன்கள் என்ன பண்ணும், உள்ள இழுக்கும். ரப்பர் தாள் மேல தள்ளும் போது பலூன்கள் என்ன ஆகும், சுருங்கும். அப்ப இந்த மாதிரி எங்க ரப்பர் தாள் அப்படின்றது என்னன்னா
தட் இஸ் ரப்பர் ஷீட் டயப்ராமா வேலை பண்ணுது. பலூன் வந்து என்ன ஆகுது, நுரையீரல் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஒய் குழாய் அப்படின்னு சொல்றதுல அதுதான் ட்ரக்கியா, அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவது பிரான்ச். ஓகே, அப்படின்ற ஆக்டிவிட்டி வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மூச்சை இன்ஹேல் பண்ணும்போது புல் த ரப்பர் ஷீட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பேஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் வாட்ச் த பலூன். ஓகே, இப்ப ரப்பர் ஷீட்டை பிடிச்சி இழுக்கும் போது, டவுன்வர்ட்ஸ்னா கீழ் நோக்கி இழுக்கும் போது பலூன்னா கவனிங்க. வாட் டு யூ அப்சர்வ், நீங்க என்ன பாக்குறீங்க. நான் ரிலீஸ் த ரப்பர் ஷீட் அப்வர்ட்ஸ். இப்ப என்ன பண்றோம், இழுக்கிறத விட்டுடுறோம், அப்ப மேல போகுது. அப்ப வாட் சேஞ்சஸ் டு யூ see in the balloon, இப்ப பலூன்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் பாக்குறீங்க. when you pull the rubber sheet downwards, ஓகே, ரப்பர் ஷீட்டை கீழ் நோக்கி இழுக்கும் போது பலூன்ஸ் என்ன ஆகும், பெருசாகும். அப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ள காத்து இருக்கிறதால என்ன ஆகும், பலூன் வந்து இன்ஃபிளேட் ஆகும். காற்று பலூனுக்குள்ள போயிட்டு பலூன் பல்ஜ் ஆகும். கன்வர்ஸ்லி when you release the rubber sheet upwards the balloon deflate. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி மேல் நோக்கி போகும்போது பலூன்ஸ் என்ன ஆகும், டிஃப்ளேட் ஆகும், சுருங்கிடும். அப்படின்ற கான்செப்ட் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப சுவாசிக்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது when you breathe, அப்ப இதே மாதிரிதான் என்ன இருக்க, மனுஷனோட நுரையீரலும் இயங்குது. when you breathe in, okay, inhale அப்படின்னா உள்ள இருக்கிறது, exhale அப்படின்னா வெளிநோக்கி இருக்கிறது. when you breathe in, your chest expands as the rib moves up and outwards. okay, your chest, ஓகே, நம்மளோட மார்பு எலும்புகள் இருக்கு இல்லையா, அதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மார்பு எலும்புகளை தான் ரிப் கேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ரிப் கேஜ் தான் என்ன பண்ணுது, நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறது எதுன்னா இந்த ரிப் கேஜ். கேஜ்னா கூடு. ஓகே, ரிப் கேஜ்னா மார்பு எலும்பு கூடு. when you breathe in, inhale, your chest expand. நம்மளோட செஸ்ட் என்ன ஆகும், பிரீத் இன் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணும்போது நம்ம செக்ஸ் என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகும். மூவ் அப் அண்ட் அவுட்வர்ட்ஸ். ஓகே, மூவ் அப் அண்ட் அவுட்வர்ட்ஸ். அப்ப நெஞ்செலும்புகள் என்ன ஆகும், மேல மற்றும் வெளியே நகரும். ஓகே, இந்த டயப்ராம் அப்படின்றது தோ இருக்கு இல்லையா, இதுதான் டயப்ராம். கீழே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து டயப்ராம். ஓகே, the diaphragm, that is a dome shaped muscle below the lungs. ஓகே, நம்ம லங்ஸுக்கு கீழே இருக்கிறது இந்த டூம் ஷேப்ல இருக்கிற இதுக்கு பேரு தான் டயப்ராம். அப்ப டயப்ராம் மூவ் டவுன்வர்ட்ஸ் டூரிங் இன்ஹலேஷன். அதால என்ன ஆகுது, இந்த டயக்ராம் தான் என்ன, டயப்ராம் இந்த ரப்பர் ஷீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப இந்த டயப்ராம் தான் என்ன ஆகுதுன்னா மூவ் டவுன்வர்ட்ஸ் டூரிங் இன்ஹலேஷன். திஸ் இன்க்ரீஸ் த ஸ்பேஸ் இன்சைட் த செஸ்ட். ஓகே, அதை கீழே டவுன்வர்ட் நோக்கி இருக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன ஆகுது, ஸ்பேஸ் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகுது, ஏர் என்டர் த லங்ஸ். ஓகே, அந்த பலூனுக்குள்ள என்ன ஆகுது, காத்து போகுது. when you breathe out, ஓகே, வெளியில காத்த வெளியில அனுப்பும் போது the rib moves down and inwards. ஓகே, இப்ப என்ன ஆகும், ரிப் உள்நோக்கி சுருங்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நெஞ்சு ரிப் என்ன பண்ணும், மேல மற்றும் வெளியே நகரும். நுரையீரல் கீழே இருக்கும் டயப்ராம் வந்து என்ன ஆகும், கீழே இறங்கும். இதனால நெஞ்சுக்குள்ள என்ன ஆகும், அதிக இடம் உருவாகும். இந்த கூடுதல் இடத்துல இருந்து காற்று என்ன ஆகும், ஈஸியா நுரையீரலுக்குள்ள போயிடும். அப்ப ரிப் அப்படின்றது ஒண்ணு இல்ல, மார்பெலும்புகள் கீழே மற்றும் என்ன ஆகும், உள்ளே நகரும். டயப்ராம் என்ன ஆகும், மேல தள்ளும். இதனால் நெஞ்சுக்குள்ள என்ன ஆகும், இடம் குறையுது. இதனால் காற்று நுரையீரலில் இருந்து என்ன பண்ணுது, வெளியேற்றுது. அப்ப உள்ளிழுக்கும் போது என்ன ஆகும்னா நுரையீரலுக்குள்ள இடம் அதிகரிக்குது. அப்ப காற்று என்ன ஆகுது, உள்ள வருது. வெளியேற்றும் போது என்ன ஆகும், நுரையீரலுக்குள்ள இடம் குறையுது. அப்ப காற்று என்ன ஆகுது, வெளியேறுகிறது. அப்படின்றதுதான் இந்த ஆக்டிவிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. Diaphragm moved upwards and reducing the space and pushing air out of the lungs. Next, what do the balloons in the model mentioned in figure 9.9 represents? What does the rubber sheet represents? இப்ப சொல்லிருக்காங்க இல்லையா. ஓகே, பலூன்ஸ் எதை பத்தி பலூன் அப்படின்றது எது சொல்லுது, லங்ஸ் பத்தி சொன்னது. ரப்பர் ஷீட் அப்படின்றது டயப்ராம். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா பலூன்ஸ். ஓகே, பலூன்ஸ் எதை பத்தி மென்ஷன் பண்றாங்க, இந்த மாடல்ல இருக்கிற பலூன்ஸ் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது லங்ஸ் ஆக்ட் பண்ணுது. வாட் டஸ் த ரப்பர் ஷீட், ஓகே, ரப்பர் ஷீட் எது டயப்ராமா ஆக்ட் பண்ணுது. இன் திஸ் மாடல் த பலூன்ஸ் ரெப்ரசன்ட் த லங்ஸ் and the rubber sheet represents என்னன்னு சொல்றோம், டயப்ராம். Next is science and society. Breathing exercise have been practiced across different cultures in India and worldwide for centuries. Breathing exercise, மூச்சு பயிற்சி அப்படின்றது என்ன பண்றோம், ஒவ்வொரு ஓகே கலாச்சாரம் எல்லா நம்மளோட இந்தியனோட கலாச்சாரத்துல என்ன இருக்கு, வேர்ல்டு வைடு ஓகே பல ஆண்டு காலமாக மூச்சு பயிற்சி பண்ணிட்டு வராங்க. பிராணாயாமா இஸ் a well known improving respiratory health, mind relaxation and concentration. பிராணாயாமா அதுதான் என்னன்னு சொல்றோம், மூச்சு பயிற்சி. எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நுரையீரலோட ஆரோக்கியம் மற்றும் மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகே, மூளை நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்காக, மனசு ஃப்ரீயா இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காகவும். இன் லடாக் பீப்புள் பிராக்டிஸ் டுமோ பிரீத்திங் எ டெக்னிக் தட் இம்ப்ரூவ்ஸ் லங் ஃபங்க்ஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் கீப்பிங் த பாடி வார்ம் ஈவன் இன் கோல்டு வெதர். ஓகே, லடாக்ல என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் கோல்டு வெதர்ல காஷ்மீர்ல, லடாக் எங்கிறது காஷ்மீர் ஒட்டி ஒரு பகுதி இல்லையா, அந்த பகுதியில இன்னைக்கும் கோல்டு இடம் இல்லையா, அதால அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சிமிலர்லி டீப் பிரீத்திங் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ரோமோட் வெல்பீயிங். சம் ட்ரெடிஷன்ஸ் கம்பைன் டீப் பிரீத்திங் அண்ட் சாண்டிங் யூசிங் ரித்மிக் பிரீத் கண்ட்ரோல் டு என்ஹான்ஸ் ரிலாக்ஸேஷன் and mental clarity. மனசு ஆரோக்கியமாகவும் மற்றும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையாகவும் இந்த பிராணாயாமா மிகவும் முக்கியமானது.
நெக்ஸ்ட் வாட் டு வி பிரீத் அவுட். ஓகே, வாட் டு வி பிரீத் அவுட். ஓகே, வெளியில ஓகே நம்மளோட காத்து வெளியில அனுப்பும் போது லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஓகே, இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக. டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை த டீச்சர். இது யார் டீச்சர் தான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க. டேக் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் லைம் வாட்டர் இன் 2 டெஸ்ட் டியூப். ஓகே, 2 டெஸ்ட் டியூப், இது டெஸ்ட் டியூப் ஏ, இது டெஸ்ட் டியூப் பி ல என்ன பண்ண ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் என்னன்னு சொல்றோம் லைம் வாட்டர் 2 டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். இன் டெஸ்ட் டியூப் ஏ பாஸ் த ஏர் யூசிங் சிரஞ்ச் ஆர் பிட்காரி. திஸ் இஸ் சேம் ஏர் தட் யூ இன்ஹேல். இன் டெஸ்ட் டியூப் ஏ டெஸ்ட் டியூப்ல என்ன பண்றோம் ஏர் சிரஞ்ச் மூலமா என்ன பண்றோம் ஏரை உள்ள அனுப்புறோம். திஸ் இஸ் த சேம் ஏர் தட் யூ இன்ஹேல். இந்த ஏர் தான் நம்ம என்ன பண்றோம் உள்ளுக்குள்ள நம்ம இன்ஹேல் பண்ற ஏர். இன் டெஸ்ட் டியூப் பி ரிப்பீட்டட்லி ப்ளோ த ஏர் த்ரூ த மவுத் இன்டு த லைம் வாட்டர் யூசிங் ஸ்ட்ரா. ஓகே, ஏல சிரஞ்ச் மூலமா ஏரை உள்ள அனுப்புறோம். பில என்ன பண்றோம் நம்ம ஓகே ரிப்பீட்டட்லி ப்ளோ ஏர் நம்மளோட மவுத்ல இருந்து என்ன பண்றோம் உள்ளுக்குள்ள ஏரை உள்ள அனுப்புறோம். டு யூ அப்சர்வ் எனி சேஞ்சஸ் இன் த கலர் ஆஃப் த லைம் வாட்டர். இப்ப ரெண்டுத்துல லைம் வாட்டர் இருக்கு, இதுல எனி கலர் நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. த லைம் வாட்டர் இன் டெஸ்ட் டியூப் பி டர்ன்ஸ் மில்கி. இது இருக்கு இல்லையா நம்ம மவுத்ல இருந்து உள்ள அனுப்புற காத்து உள்ள போகுது இல்லையா, இது இந்த லைம் இதுல பி டெஸ்ட் டியூப்ல இருக்கிற லைம் வாட்டர் என்னவா மாறுது, இட் டர்ன்ஸ் மில்கி. ஓகே, இதுல ஏல நோ சேஞ்ச், எந்த சேஞ்சஸ் இல்ல. ஆனா பில இருக்கிற டெஸ்ட் டியூப் மட்டும் என்ன இருக்கு, நம்ம காத்த உள்ள அனுப்புறோம் இல்லையா அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்க மட்டும் என்ன ஆகுது மில்கியா மாறுது. பட் த லைம் வாட்டர் இன் டெஸ்ட் டியூப் ஏ டஸ் நாட். இதுல என்ன வருது நோ சேஞ்ச். ஏல என்ன வருது எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் த லைம் வாட்டர் இன் டெஸ்ட் டியூப் ஏ டஸ் நாட். வாட் டஸ் திஸ் இண்டிகேட். இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி when it reacts with கார்பன் டை ஆக்சைடு. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா லைம் வாட்டர் என்ன ஆகுது கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது என்னவா மாறுது மில்கியா மாறுது. Therefore, this indicates that exhaled air contain more carbon dioxide than the air we inhale. Okay, அப்போ exhaled air நம்ம வெளியே அனுப்புற அந்த ஏர்ல ஓகே உள்ள எடுக்கிறதுல ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம். பட் வெளியில அனுப்புற அந்த ஏர்ல என்ன இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கலரா மாறுது மில்கியா மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். How does the exchange of gases happen? ஓகே, எப்படி இந்த gases exchanges நடக்குது. gases exchangeனா என்ன, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனும் வெளியில அனுப்புற கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் என்னன்னு சொல்றோம் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். Through the process of breathing, fresh air from outside enters the lungs and fills the alveoli. ஓகே, through the process of breathing, ஓகே சுவாசித்தல் மூலமாக fresh air என்ன ஆகுது அவுட் சைடு, ஓகே வெளியில இருந்து இருக்கிற fresh air உள்ளுக்குள்ள போகுது, எங்க லங்ஸுக்குள்ள போகுது and fills the என்னது alveoli. இங்க இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம alveoli அப்படின்ற பார்ட். அங்க போய் உள்ளுக்குள்ள இருக்கிற alveoli fill பண்ணுது. The alveoli have thin walls surrounded by fine tubes containing blood. இந்த ஆல்வியோலியில என்ன இருக்குன்னா தின் வால்ஸ் இருக்கு, மெல்லிசா வால்ஸ் இருக்கு. அது எதால சரௌண்டட் ஆயிருக்கு, பிளட் மூலமா சரௌண்டட் ஆயிருக்கு, சுத்தியா இருக்கு. பிளட் கேரிஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த பாடி டு த ஆல்வியோலி. ஓகே, பிளட் என்ன பண்ணுது ஆக்சிஜனையும் கொண்டு போகும் கார்பன் டை ஆக்சைடையும் கொண்டு போகும். அப்ப இங்க இருந்து பிளட் எதை கொண்டு போகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, பாடியில இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலிக்கு அனுப்புது. வேர் இட் இஸ் ரிலீஸ் டு த ஏர். At the same time, oxygen from the alveoli passes to the blood and transported to all parts of the body. At the same time, அதே நேரத்துல oxygen from the alveoli, okay, alveoli இருக்கிற oxygen எதுக்கு the blood vessels மூலமா எல்லா பார்ட்டுக்கும் போகுது. Have you ever wondered how the food you eat gives you energy? Okay, நம்ம சாப்பிடுற ஃபுட் எப்படி எனர்ஜியா மாறுது அப்படின்றத பத்தி பாத்திருக்கீங்களா? The key is not only the food but also oxygen we breathe. Okay, the key நம்ம சாப்பிடுற ஃபுட் மட்டும் இல்ல, பட் என்ன இது ஆக்சிஜனும் என்ன பண்ணுது, நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனும் என்ன பண்ணுது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. when we eat food our body break it down to simple substances like sugar. இப்ப நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட் என்னவாகுது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி என்ன மாறுது சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸா மாறுது. லைக் என்ன ஆகுது சுகரா மாறுது. ஆக்சிஜன் என்ன பண்ணுது ஹெல்ப்ஸ் பிரேக் டவுன். ஓகே, இந்த சுகர் அதான் என்னன்னு சொல்லுவோம் குளுக்கோஸ் சொல்லுவோம். அதை மறுபடியும் என்ன பண்ணும் ஆக்சிஜன் பிரேக் பண்ணி என்னவா மாத்துது எனர்ஜியா மாத்துது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னது ரெஸ்பிரேஷன் அல்லது சுவாசித்தல். The word equation of the process respiration, அப்ப glucose plus oxygen gives carbon dioxide plus water plus energy. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுற ஃபுட் பிரேக் ஆகி என்னவா மாறுது குளுக்கோஸா மாறுது, அதர்வைஸ் சுகரா மாறுது. இந்த சுகரை மறுபடியும் என்ன பண்ணுது நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன் பிரேக் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. எனர்ஜியா மட்டும் இல்ல, எது வாட்டரா மாத்துது கார்பன் டை ஆக்சைடாக மாத்துது. அப்ப டூரிங் பிரீத்திங் we inhale air from the surroundings and exhale air
having more carbon dioxide. அப்ப during breathe பண்ணும்போது என்ன ஆகுது, inhale air from our surroundings. ஓகே, நம்மளோட சுற்றுப்புறத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஏரை எடுத்துக்கிறோம். அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் போகுது. எக்ஸேலிங் as வெளியில வரும்போது இன்னுமா வருது, வெளியில நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு than the inhaled air. Note that all the oxygen is used up. Some other animals can use larger fraction of the oxygen during respiration. Okay, not only human beings, animals also என்னது, the oxygen respiration அப்ப oxygen யூஸ் பண்ணுது. This exchange of gases ensure that each segment of our body get oxygen to produce energy. அப்ப உள்ளுக்குள்ள போற ஆக்சிஜன் என்ன பண்ணுது, எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அதே சமயத்துல என்ன பண்ணுது, வேஸ்ட் ப்ராடக்டையும் வெளியேற்றுது. In simple words, breathing brings in oxygen and remove carbon dioxide. சிம்பிளா சொல்லணும்னா breathing அப்படின்றது என்னன்னா, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுது. while respiration, that is respiration uses oxygen to break down food and release energy. அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னும் போது ஆக்சிஜனை பிரேக் பண்ணி என்னவா மாத்துது, ஃபுட்டாவும் எனர்ஜியாகவும் மாத்துது. ஓகே, திஸ் எனர்ஜி ஹெல்ப்ஸ் வாக், ரன் அண்ட் பிளே அண்ட் ஈவன் திங். ஓகே, நம்ம விளையாடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்குது எதுன்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேஷன். அப்ப பிரீதிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அண்ட் அதாவது ஆக்சிஜனை உள்ள இழுத்து வெளியேறது தான் பிரீதிங். அதே ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுது, உள்ள போற ஆக்சிஜன் என்ன பண்ணுது, ஃபுட்டை பிரேக் பண்ணி எனர்ஜியா ரிலீஸ் கன்வெர்ட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரேஷன். ஓகே, பிரீதிங் இஸ் எ பிசிக்கல் ப்ராசஸ் while respiration is a chemical process. அப்ப breathing அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, physical process. physical processனா என்ன, ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறோம், அதுதான் என்னது breathing. ரெஸ்பிரேஷன் அப்படின்றது பார்க்கும்போது இட்ஸ் a chemical process. உள்ளுக்குள்ள போறது என்னவா மாறுது, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம, respiration is a chemical process that occurs inside the body. Both the process are essentially for our survival. ரெண்டுமே என்ன ஆகுது, நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமான. Our body is a unique system. Okay, நம்மளோட மனித உடல் அப்படின்றது ஒரு தனித்துவமானது for the transport of nutrients. Okay, nutrients ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. Oxygen for the transport of nutrients, oxygen and other substances. This is called a circulatory system. இந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், circulation. Circulation not only oxygen but என்ன ஆகுது, சத்துக்களும் ஆக்சிஜனும் அதர் சப்ஸ்டன்சஸும் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. ஓகே, it includes the heart, blood and blood vessels. ஓகே, எது மூலமா, blood மூலமாகவும் blood vessels மூலமாகவும் heart மூலமாகவும். The heart pumps blood through the blood vessels ensuring the transport of nutrients. ஃபர்ஸ்ட் ஹார்ட் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகே, அது என்ன பண்ணும், பிளட்டை பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ்க்கு அனுப்புது. அப்ப பிளட் வெசல்ஸ் மூலமா என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் and other substances to all parts of our body while waste products are carried away. ஓகே, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து மற்ற நல்ல பொருட்கள்லாம் எல்லா பார்ட்டுக்கும் போகுது. சயின்ஸ் அண்ட் சொசைட்டி. ஓகே, இதுல அறிவியலும் சமூகமும் அப்படின்ற டாபிக்ல ஸ்மோக்கிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடித்தல் என்னன்னு சொல்றோம், தட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த். அது உடல்நலத்துக்கு தீங்கானது. இட் டேமேஜஸ் லங்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் சீரியஸ் டிசீசஸ் இன்க்ளூடிங் லங் கேன்சர். இட் டேமேஜஸ், என்ன டேமேஜ் பண்ணோம், லங்ஸை டேமேஜ் பண்ற முக்கியமான இது வந்து எதுன்னு சொல்றோம், ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். ஓகே, அண்ட் சீரியஸ் எதுன்னு ஈவன் லங் கேன்சர் உண்டாகும் அண்ட் அதர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். ஓகே, அதே மாதிரி சுவாச பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். இட் லெட் டு பெர்சிஸ்டன்ட் காஃபிங் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன். ஓகே, அதே மாதிரி என்ன, தொடர்ச்சியான இருமல். ஓகே, அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸே உண்டாகும். இன் அடிஷன் டு ஹார்மிங் லைக் ஸ்மோக்கர், ஸ்மோக்கிங் ரிலீசஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் டு த ஏர். ஓகே, இன் அடிஷன் டு, அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கருக்கு மட்டும் அது பிரச்சனை இல்ல, ஸ்மோக்கை ரிலீஸ் பண்றவங்க என்ன ஆகுது, அந்த ஸ்மோக்கர்ஸ் ரிலீஸ் பண்ற அந்த ஸ்மோக்கிங்கும் என்ன பண்ணுது, டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் உண்டாக்கும். புட்டிங், அதே மாதிரி அதை இன்ஹேல் பண்றவங்க, சாதாரண மனுஷங்க அதை இன்ஹேல் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த ரிஸ்க். ஸோ வென் நான் ஸ்மோக்கர்ஸ் இன்ஹேல் திஸ் பொல்யூட்டட் ஏர். ஓகே, ஸ்மோக் பண்ணாதவங்க அந்த ஏரை இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும், தேர் பாசிவ் ஸ்மோக்கிங் விச் கேன் பி எஸ்பெஷலி சீரியஸ் ஃபார் த சில்ட்ரன். அவங்களுக்கும் என்ன ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நாட் ஒன்லி ஸ்மோக் பண்றவங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, அந்த கேஸை சுவாசிக்கிறது மூலமா ஸ்மோக் பண்ணாதவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி சில்ட்ரன், பிரெக்னன்ட் உமன் அண்ட் த எல்டர்லி, வயசானவங்களையும், அதே மாதிரி பிரெக்னன்ட் உமன், கன்சீவா இருக்கிற லேடிஸும், அதே மாதிரி குழந்தைகளையும் அது என்ன பண்ணும், பாதிக்கும். டியூ டு தீஸ் ரிஸ்க்ஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங் ஹெல்ப்ஸ் protect both personal health as well as those around us. அதால புகைப்பிடித்தல முக்கியமா என்ன பண்ணணும், தவிர்க்கணும். எதுக்காக, அது நம்மள மட்டும் பாதிக்காது, சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களையும் அது என்ன பண்ணும், பாதிக்கும். Do other animals breathe the same way as humans do? Okay, மத்த அனிமல்ஸும் இந்த மாதிரி மனுஷங்களை மாதிரி தான் சுவாசிக்குமான்னு கேக்குறாங்க. You have learned that different animals live in different habitats. நமக்கு ஆல்ரெடி தெரியும், டிஃபரெண்ட் அனிமல்ஸ், வெவ்வேறு அனிமல்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கு. You have observed birds flying and fish swimming. நமக்கு ஏற்கனவே தெரியும், பேர்ட்ஸ்ல என்ன பண்ணுது, பறந்துட்டு இருக்கு. ஃபிஷ் என்ன பண்ணுவோம், ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம், நீந்திக்கிட்டு இருக்கோம். How do they breathe? அதெல்லாம் எப்படி பிரீத் பண்ணுது? ஓகே, பறந்துட்டு இருக்கிற பறவை இனங்களும் அதே மாதிரி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற மீன்களும் எப்படி அது பிரீத் பண்ணுது? Animals such as birds, elephants
elephants, lion, cows, goats, lizards and snake breathe through their lungs. ஓகே, எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து லங்ஸ் மூலமா பிரிஹேட் பண்ணுனா பேர்ட்ஸ் பறவை இனங்கள், எலிஃபண்ட் யானை, சிங்கம், கவுஸ் அப்படின்னா மாடுகள், கோட் ஓகே ஆடு இனங்கள், லிசார்ட்ஸ்னா பல்லி அண்ட் ஸ்னேக்ஸ் பிரீத் த்ரூ லங்ஸ். இதெல்லாம் எது மூலமா? நம்ம மனிதர்கள் மாதிரியே லங்ஸ் மூலமா பிரீத் பண்ணுது. ஆல்தோ ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஹேவ் லங்ஸ். ஓகே, எல்லா அனிமல்ஸுக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? லங்ஸ் இருக்கு, நுரையீரல் இருக்கு. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தேர் லங்ஸ் ஆர் குவைட் டிஃபரெண்ட். ஆனா அதோட லங்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அமைப்பு வந்து வேறு விதமா இருக்கும். மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ் ஹேவ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நோன் அஸ் கில்ஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அனிமல்ஸ் ஃபிஷ் பிரீத் த்ரூ என்னது? அதோட ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, தனித்துவமான அமைப்பு எதுன்னா கில்ஸ். ஓகே, கில்ஸ் மூலமா அது என்ன பண்ணும்? இது இருக்கு இல்லையா, அங்கே பிக்சர் சைட்ல இருக்கு பாருதான் கில்ஸ், இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் கில்ஸ் மூலமா அது என்ன பண்ணும்? ஃபிஷ் நம்ம சுவாசிக்கும். தீஸ் ஆர் ரிச்லி சப்ளைட் வித் பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இதுல இதுக்குள்ள இருக்கிறதா என்ன இருக்கு? பிளட் வெசல்ஸ் இருக்கு. தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த பிளட் அண்ட் த கேசஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் அக்ராஸ் த கில்ஸ். ஓகே, இந்த ஆக்சிஜனும் அது என்ன இருக்கு? தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் மூலமா என்ன தண்ணிக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் மூலமா தான் அது என்ன பண்ணுது? ஏர் எடுத்துக்குது. The exchange of oxygen and carbon dioxide between the blood and the gases எதுல எதுக்கு dissolved in water takes place across the gills. ஓகே, அந்த கில்ஸ் மூலமா தண்ணிக்குள்ள இருக்கிற என்ன பண்ணுது? ஏரையும் கார்பன் டை ஆக்சைடையும் அது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜன் அதை எடுத்துக்குது. ஆம்பிபியன்ஸ் லைக் ஆம்பிபியன்ஸ்னா என்னன்னு சொல்றோம்? சிலது நீர்ல வாழும், சிலது நிலத்துல வாழும். ரெண்டுத்துலயும் வாழற அனிமலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? நம்ம ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் எதுன்னு சொல்லுவோம்? லைக் ஃப்ராக். ஓகே, ஃப்ராக் என்ன பண்ணும்? நிலத்துலயும் வாழும், நீர்லயும் வாழும். அப்ப ஃப்ராக்னா என்ன? தவளை. லைக் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் இன் வாட்டர் they use different body parts of breathing at various stages of their life. ஓகே, இதுக்கு என்ன இருக்கு? various body parts. ஓகே, பிரீத் பண்றதுக்கு தேவையான பாடி பார்ட்ஸ் இருக்கு. Okay, they use different body parts of breathing various stages of their life. For example, tadpoles. Tadpoles na enna? Chinna thavalai, kutti. Okay, adha enna solnumbo? Tadpoles breathe through gills. Adu edu moolama valarum? Okay, adoda valarchi adiyadha and paruvam. Thavalayoda valarchi adiyadha paruvadha da enna solnumbo? Tadpoles nu solluvom. இந்த tadpoles ஓகே, அந்த tadpoles எது மூலமா பிரீத் பண்ணணும்னா கில்ஸ் மூலமா. வைல் அடல்ட் ஃப்ராக் ஓகே முழுமையான வளர்ச்சி அடைந்த தவளைகள் எது மூலமா? லங்ஸ் மூலமா பிரீத் பண்ணும். ஆன் லேண்ட் ஓகே அண்ட் ஸ்கின் ஃபார் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, லேண்ட்ல ஓகே அதே மாதிரி அடல்ட் ஃப்ராக் எது பண்ணுறது? நிலத்துல இருக்கும்போது லங்ஸ் மூலமாகவும் அதே மாதிரி அதோட தோல் மூலமாக என்ன பண்ணுது? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வென் தே ஸ்டே இன் வாட்டர். ஓகே, தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஸ்கின் மூலமாகவும் அது என்ன பண்ணும்? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். திஸ் அடாப்டேஷன் ஹெல்ப்ஸ் தம் சர்வைவ் போத் இன் வாட்டர். இந்த மாதிரி அடாப்டேஷன் ஓகே இதுதான் என்ன ஆகுது? அது நிலத்திலையும் நீர்லயும் வாழறதுக்குரிய முக்கியமான அமைப்பு. ஷோயிங் ஹவு அனிமல்ஸ் ஹவ் அடாப்டட் ஓவர் டைம் இன் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி தான் என்ன ஆகுது? அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதுக்கு அனிமல்ஸோட அடாப்டேஷன் இருக்கு. ஓகே, எர்த்வார்ம்ஸ் யூஸ் தேர் மாய்ஸ்ட் ஸ்கின். அதே மாதிரி மண்புழு, எர்த்வார்ம்ன்றது மண்ணுக்கு அடியில வாழக்கூடிய உயிரினங்கள் இல்லையா, அந்த எர்த்வார்ம்ஸ் என்ன பண்ணும்? அதோட மாய்ஸ்ட் ஸ்கின், அந்த மேல இருக்கிற மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதமான அதோட தோல் மூலமா என்ன ஆகுது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாவே ஒண்ணும் கிடையாது, உள்ள இழுக்கிறது வெளியே வர்றது தான் என்னன்னு சொல்லணும்? நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றது தான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அப்ப அது எது மூலமா நடக்குதுன்னா அதோட ஈரப்பதமான ஸ்கின் மூலமா மண்புழுவுக்கு தேவையான என்ன ஆகுது? சுவாச பரிமாற்றம் நடக்குது. Thus, different animals have different breathing mechanism. அதே மாதிரி வெவ்வேறு அனிமலுக்கு வெவ்வேறு breathing mechanisms இருக்கு to suit their unique habitats. அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி அதுக்கு அதோட அமைப்பு முறை இருக்குது. Apart from the digestive system, the respiratory system and circulatory system, there are other systems which work in coordination with each other. Okay, அதே மாதிரி not only respiratory system, digestive system, ஜீரண மண்டலமும் அதே மாதிரி respiratory சுவாச மண்டலமும் அதே மாதிரி circulatory. Okay, circulatory என்னன்னு சொல்லணும்? blood ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது இல்லையா, அதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தட் ஆர் த சிஸ்டம் which work in coordination with each other in the body and perform various function to sustain life. ஓகே, அது உயிர் வாழ்வதற்கு தேவையான இது கூடவே இந்த சுவாச மண்டலத்து கூடவே இந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டமே கூட என்ன ஆகுது? கோஆர்டினேட் ஆகி ஒர்க் பண்றதால தான் அது எல்லா விதமான தகவமைப்புகளையும் வாழ்வதற்கு ஏற்றவாறு இருக்குது. You will study about in them in higher grades. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம எதில் படிக்கலாம்? ஹையர் கிரேட்ஸ்ல படிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நட்ஷெல் அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்க? லைஃப் ப்ராசஸ் சச் அஸ் நியூட்ரிஷன், சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரியேஷன், ரீப்ரொடக்ஷன் ஆர் எசென்சியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, நட்ஷெல் அப்படின்றது ஜஸ்ட் ரீகேப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? உயிர் வாழ்வதற்கு தேவை, உயிரினங்களுக்கு தேவையான என்னன்னு சொல்றோம்? சத்து, சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரியேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் எசென்சியல் ஃபார் சர்வைவல் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். தீஸ் ப்ராசஸ் ஆர் கலெக்டிவ். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல? வாழ்க்கை முறை. The human digestive system consists of alimentary canal which includes the mouth, esophagus, stomach, small intestine, large intestine, anus and its associated parts, the liver and the pancreas. மண்டலம் அப்படின்றது எதெல்லாம் உண்டு பண்ணுது, உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு குழாய், அதே மாதிரி தான் ஈசோஃபாகஸ் உணவு குழாய், ஸ்டொமக் வயிறு, ஸ்மால் இன்டெஸ்டைன் பெருங்குடல், சிறுங்குடல், ஆசனவாய். ஓகே, இதெல்லாம் உள்ளடக்கியது தான் எதுன்னு சொல்ல நம்ம மனிதனோட ஜீரண மண்டலம். The digested food is primarily absorbed through the walls of the small intestine. ஓகே, உணவு செரிக்கப்பட்ட உணவு எது மூலமா? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள வால் மூலமா என்ன பண்ணுது? உறிஞ்சப்படுது. The nutrients absorbed are distributed through the blood vessels. அப்சர்வ் ஆன சத்துக்கள் எது மூலமா போகுது? பிளட் மூலமா என்ன ஆகுது? டிஃபரெண்ட் பார்ட்ஸுக்கு which are used for performing various function. வெவ்வேறு வேலைகளை செய்வதற்கு தேவையான சத்துக்கள் அதுக்கு போகுது. The large intestine absorbs most of the remaining water and some salts from the undigested food. அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம்? அது அன்டைஜஸ்டட் ஃபுட். ஓகே, அன்டைஜஸ்டட் ஃபுட்ல இருக்கிற வாட்டரும் சால்ட்டை எடுத்துக்கிட்டு ஓகே வேஸ்ட் ப்ராடக்டா வெளியில தந்தது. கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் சச் அஸ் கவ் அண்ட் கோட்ஸ் ஆர் கால்ட் ரூமினன்ட்ஸ். ஓகே, புல்லு சாப்பிட்ற அனிமலுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம? அசை போடும் உயிரினங்கள். அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம? ரூமினன்ட்ஸ். தே சீவ் த ஃபுட் பார்ஷியலி அண்ட் ஸ்வாலோ இட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாது? மென்னு கொஞ்சமா பகுதியை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அது முழுங்கிடும். லேட்டர் பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் இஸ் ரிட்டன் டு த மவுத் அண்ட் த அனிமல் சீவ் இட் தரோலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை வெளியில கொண்டு வந்து அசை போடும். Breathing involves the movement of air into the lungs, inhalation and out of the lungs. Breathing அப்படின்றது சுவாசம், சுவாசித்தல் அப்படின்றது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்புறது. The exchange of oxygen and carbon dioxide occurred in the alveoli of the lungs. The exchange of gases, வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குதுன்னா with the help of எங்க லங்ஸ்ல இருக்கிற alveoli மூலமா. Respiration uses oxygen from inhaled air to break down glucose into carbon dioxide and water. Okay, respiration அப்படின்றது என்னன்னு சொன்னா பிரீதிங்னா வெறும் வாயு பரிமாற்றம் மட்டும்தான். ஆனா ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள போற ஏர் வந்து என்ன பண்ணும்? ஃபுட்டை பிரேக் பண்ணி எனர்ஜியா மாத்துது, கார்பன் டை ஆக்சைடா மாத்துது, வாட்டரா. The process by which the nutrients are converted into usable energy is called, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும்? சுவாச அமைப்பு முறை. அதுதான் என்னன்னு சொல்லணும்? ரெஸ்பிரேஷன். The circulatory system transport. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலையை பார்க்கும். எது? நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இட் இன்க்ளூட்ஸ் a heart which forms the blood through. இது எதெல்லாம் பார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமா அனுப்பும். இந்த பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும்? டெய்லி ஆக்சிஜனை, நியூட்ரியன்ஸை உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போற வேலையை பார்க்கறது இது சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்புறம் என்ன இருக்கு? டைஜஸ்டிவ் சிஸ்டம். பிரீதிங் இஸ் எ பிசிக்கல் ப்ராசஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் எ கெமிக்கல் ப்ராசஸ். அப்ப பிரீதிங்கும் ரெஸ்பிரேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்கலா நடக்கிறது உள்ள ஏரை உள்ள இன்ஹேல் பண்ணி வெளியே விடுறது தான் என்னன்னு சொல்றோம்? பிரீதிங். ஆனா ரெஸ்பிரேஷன் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள போற ஏர் என்ன பண்ணுது? ஓகே, அது என்ன பண்ணுது? ஃபுட்டை பிரேக் பண்ணி குளுக்கோஸா மாத்துது. மறுபடியும் அந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி எனர்ஜியாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டரா பண்ற வேலையை எது பாக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரெஸ்பிரேஷன். டிஃபரெண்ட் அனிமல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பிரீதிங் மெக்கானிசம்ஸ் அடாப்டட் டு தேர் சூட்டபிள் ஹேபிடேட். ஓகே, வெவ்வேறு உயிரினங்களுக்கு வெவ்வேறு விதமான என்ன இருக்கு? பிரீதிங் மெக்கானிசம் இருக்கு. எதுன்னா அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாழ்வதற்கு தேவையான என்ன இருக்கு? அதுக்கு அதோட அமைப்பு தனித்துவமான அமைப்புகளை கொண்டுள்ளது. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.